are dealing the sinless life of Jesus Christ. அதில் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் பாவம் இல்லாத வாழ்க்கையை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். So how did Jesus live? இயேசுவானவர் எப்படி வாழ்ந்தார்? So he lived a blameless life. அவர் ஒரு குற்றம் சாட்டப்பட முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். He lived a life of obedience. அவர் ஒரு கீழ்ப்படிதல் உடைய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். And he was a man of prayer. அவர் ஒரு ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார். And he was overcoming the temptation. அவர் சோதனைகளை மேற்கொள்கிறவராக இருந்தார். So let's learn from Jesus to live a life like that. ஆகவே நாம் இயேசுவானவரிடம் கற்றுக்கொண்டு இயேசுவை போல ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சிக்க வேண்டும். So when it comes to temptations, how did he overcome temptation? When you look at him, he filled his mind with the word. இயேசுவானவர் இந்த சோதனைகளை எப்படி மேற்கொண்டார் என்பதை நாம் பார்க்கும்போது அவர் சோதனைகளை மேற்கொள்வதற்காக தன்னுடைய மனம் முழுமையுமாக தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்தவராய் இருந்தார். So when you look at Philippians chapter 4 verse 8, what are all the things we need to think? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் என்னென்ன காரியங்களை சிந்திக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. But it is not easy to have always such kind of thinking. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை எப்பொழுதும் நமக்கு வாழ்க்கையில கடைபிடிப்பது ஒரு கடினமான காரியம். So only matured believer can attain that. ஒரு தேறின முதிர்ச்சியடைந்த ஒரு கிறிஸ்தவரால மாத்திரமே இப்படி சிந்திக்க முடியும். So that's what we read from Philippians chapter 4, from 2nd verse to 6th verse. இதை குறித்து நாம் பார்க்கும்போது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நம்மால் வாசிக்க முடிகிறது. So dealing one by one, what are all the unique signs of a believer, the matured believer? ஒரு விசுவாசி என்பவன், குறிப்பாக ஒரு தேறின விசுவாசி என்பவன் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவனாய் இருப்பான் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். So we deal that, we are coming to Philippians chapter 4 verse 6. அதுல பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை இப்ப தியானித்துக் கொண்டிருக்கிறோம். So do not worry that we finished. ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது என்பதை நாம் தியானித்து விட்டோம். And give thanks always. அதுல எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So that's what we are dealing with. அதை தான் இப்ப நம்ம சிந்திக்கிறோம். So how many of you started giving thanks for everything from after he started hearing this sermon? இந்த செய்திகளை கேட்க ஆரம்பித்த பின்பாக உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் எத்தனை பேர் ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி சொல்கிறீங்க? சில பேர் சிரிக்கிறாங்க, கையை தூக்கலாம். எதுக்கு கையை தூக்கிக்கிட்டாரு? My point is, let me tell you from my standpoint. நான் என்னுடைய நிலைப்பாட்டை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். So after I started preaching this, இதை பிரசங்கிக்க ஆரம்பித்த பின்பாக I started having I started practicing, giving thanks for each and everything. எல்லா காரியத்திற்கும் ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய ஒரு பழக்கத்தை நான் பின்பற்ற ஆரம்பித்து விட்டேன். So when it comes to thanksgiving, there are two aspects. இந்த ஸ்தோத்திரம் செலுத்துவதில் இரண்டு விதமான காரியங்களை நம்மால் பார்க்க முடியும். So number one is the general understanding is if we give thanks, we thought we are giving something to God. பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம ஏதோ நன்றி சொல்றோம்னா, ஸ்தோத்திரம் சொன்னா தேவனுக்கு நம்ம ஏதோ கொடுக்கிறோம் நினைச்சிரோம். God, your responsibility to do good things to me, my responsibility is to give thanks to you. That's the deal is over. ஆண்டவரே, உங்க கடமை என்னன்னா எனக்கு நீங்க நல்லதை செய்யணும், என் கடமை என்னன்னா உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அவ்வளவுதான் உமக்கும் எனக்கும் உண்டான அந்த பரிவர்த்தம். So we do it as a duty, as an obligation. இது ஒரு கடமையா நம்ம ஏதோ செய்யணுமேன்னு பல நேரத்தில் செய்றோம். Because our thought process is something like we deserve that God has to help us. நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறதுனா, ஐயா தேவன் எனக்கு உதவி செய்வது அவருக்குரிய கட்டாயமான கடமை நினைக்கிறோம். நம்முடைய தகுதின்னு நினைக்கிறோம். It is your responsibility. I prayed, so I want you to answer. நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆகவே நீங்க எனக்கு உதவி செய்வது உங்க கடமை அல்லவா? So now after you got the answer. இப்போ அந்த பதிலை நாம் பெற்றுக்கொண்ட பின்பாக, okay fine God, I asked you and you given it. Thank you. சரி ஆண்டவரே, நான் கூட ஜெபம் பண்ணேன், கேட்டேன், கொடுத்துட்டீங்க, நன்றி அப்படி சொல்லிரோம். But that is not the objective of thanksgiving at all. ஆனா ஸ்தோத்திரம் செலுத்துவதுடைய நோக்கம் இதுவே இல்ல. First, humankind has to understand who he really is. முதலாவதாக மனிதனாகிய நாம் நம்முடைய நிலைமை, உண்மையான நிலை என்ன என்பதை புரிய வேண்டும். First, let me ask one question. முதலாவதா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். You are applying for visa for United States. ஒருவேளை நீங்க அமெரிக்க தேசத்திற்கு செல்வதற்காக அந்த விசா அப்ளை பண்றீங்கன்னு வெச்சுப்போமே. And you are going to the consulate. அதற்காக அந்த தூதரகத்துக்கு நீங்க செல்றீங்க. And you are telling to that officer. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அதிகாரியிடம் நீங்க சொல்றீங்க, approve it. கொடுத்துருங்க. That's what's good for you.
உங்களுக்கு தான் அதான் நல்லது. or your country will come to streets. இல்லைன்னா உங்க நாடு தெருவுக்கு வந்துற போது You will பார்த்துக்கோங்க, come into streets. நீங்களும் தெருவில் நிற்பீங்க. Give it. கொடுத்துருங்க. Okay, sir. ஓகே சார். நான் வாங்கின உடனே அண்ட் when we get it. thank you. ஓகே நன்றி. Can you do this or at least try once in your lifetime if you get opportunity? இப்படி நம்மளால செய்ய முடியுமா? இல்லை இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கொஞ்சம் பண்ணி தான் பாருங்களேன். Anyway, you are going to US. நீங்க தான் அமெரிக்காவுக்கு போக போறீங்க. You are working for US. நீங்க அமெரிக்க தேசத்துக்காக வேலை செய்ய போறீங்க. Obviously you will pay taxes. நிச்சயமாக வரி கட்டுவீங்க. Approximately 25% you will pay as tax, various taxes. கிட்டத்தட்ட 25% உங்களுடைய வருமானத்துல விதவிதமான வரிகளா நீங்க அந்த தேசத்துக்கு கொடுக்க போறீங்க. Yes, of course, the United States, the government of United States received some good amount of money if you stayed for a long time. அநேக வருடங்கள் நீங்க அங்க தங்கி இருந்தீங்கன்னா உங்க கிட்ட இருந்து ஒரு கணிசமான தொகையை அமெரிக்க அரசாங்கம் பெற்றுக்கொள்கிறது. But still, why we people are so nervous when you are going for consulate? ஆனாலும் இந்த அமெரிக்க தூதரகத்துக்கு செல்லும்போது அப்படியே நடுங்க நாம போறோம். விசா இன்டர்வியூ இருக்கு பாஸ்டர், ஜாப் பண்ணிருக்க பாஸ்டர். பாஸ்டர் விசா இன்டர்வியூ கைண்ட்லி ப்ளே ஃபார் இட். அப்ளை பண்ணிருக்க பாஸ்டர். ஐ அப்ளைட் ஃபார் இட். ஸ்கெட்யூல் வேற மாறிட்டே இருக்கு பாஸ்டர். and the schedule is again and again changing. சென்னை ஆபீஸ் வேற மூடிட்டாங்களா பாஸ்டர். and the Chennai office also closed. எப்ப திறப்பாங்கன்னு தெரியல பாஸ்டர். I don't know when they will open it. and this guy is putting new rules pastor. and இப்போ இருக்க அதிபர் புது ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. why do you worry? ஏன் பயப்படுறீங்க? just walk into the consulate, just throw your application, ask him, come on buddy, approve it. அடி தைரியமா தூதரத்துக்குள்ள சென்று உங்க அப்ளிகேஷனை தூக்கி போட்டு ஏப்பா அப்ரூவ் பண்ணியான்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே. அவரு நீங்க வந்து டமால் இருந்துச்சுன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு. and will you think that he will immediately get up and say yes sir please tell me? he is also a mortal man. அவரும் நம்மள போல ஒரு சாதாரண மனிதன். if his heart stops to beat for few minutes, he will die. அவருடைய இதய துடிப்பு சில நொடி கணம் துடிக்கவில்லை என்றால் அவர் மரித்து போவார். how much reverence, how much sincerity, how much diligent you are when you are appearing before that man. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனிதனுக்கு முன்பாக நாம் நிற்பதற்கு எவ்வளவு கிரமமாக, எவ்வளவு கருத்தாக, எவ்வளவு திறன்பட நாம் போய் நிற்கிறோம். please understand my words seriously. வார்த்தைகளை நீ கொஞ்சம் கருத்தா எடுத்துக்கணும். when it comes to God, தேவனை பார்க்கும்போது we treat it very lightly. ரொம்ப எளிதாக நாம் கையாண்டு விடுகிறோம். and you thought you deserve for it. நாம் என்ன நினைக்கிறோம்னா இது என்னுடைய தகுதியின்படி கிடைக்க வேண்டியது. when you go before the US consulate, you don't believe that you are deserving for it. ஒரு அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாக செல்லும்போது அது என்னுடைய தகுதின்னு நாம நினைக்கிறது இல்ல. of course you have some every key skills. சில திறன்பட கலைகள் நம்மகிட்ட இருக்கிறது உண்மைதான். key technologies. சில துறைகள்ல நாம் கலை கற்று தேர்ந்தவர்களா இருக்கிறோம். the huge corporate company selected you as a predominant or as a right candidate for that position. அந்த மிகப்பெரிய பல்நாட்டு நிறுவனம் அந்த வேலைக்கு நாம் தான் சரியான நபர் என்று நம்மளை தீர்மானித்து நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார்கள். and the customer is also approving. இதற்காக நாம் வேலை பார்க்கிற கிளையண்டும் சரி என்று ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. but a third person nowhere connected to your company and nowhere connected to your customer, but he can determine whether you can go or not. ஆனா இதற்கு இடையில நமக்கு எந்த விதத்திலும் நம்முடைய கம்பெனிக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத ஒருவர், நம்முடைய கிளையண்டுக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத ஒரு மூன்றாவது நபர் இடையில வந்து நாம் போணுமா இல்லையாங்கிறத தீர்மானிக்கிறார். and the point is, if he rejected, ஒருவேளை அவர் நிராகரித்து விட்டால், you cannot say excuse me, ஐயா இங்க பாருங்க, why did you reject? ஏன் நிராகரிச்சீங்க? I paid the fees. நான் காசு கட்டியிருக்கேன். tell me the reason. காரணத்தை சொல்லுங்க. சொல்லி பாருங்க ஒரு டைம். can you try it at least once? உங்க சந்ததியே இங்க என்ன பாருங்க, எனக்கு உங்க சந்ததியே எடுத்து போக முடியாது. not just your generation cannot even think about US. he is a man. சாதாரண ஒரு மனிதன். you have your own, no, you deserve for it. அதற்கு உங்களுக்கு தகுதியும் இருக்கிறது. but still he is in the authority. ஆனால் அவர் அதிகாரத்தில் இருப்பதினாலே it is his choice. அது அவருடைய முடிவு. he doesn't need to give a proper reason to whether your company or the customer. நான் எதற்காக உன்னை நிராகரித்தேன் என்பதற்கு ஒரு சரியான ஒரு காரணத்தை கூட எனக்கோ என்னுடைய கம்பெனிக்கோ இல்ல கிளையண்டுக்கோ கொடுப்பணும்னு அவருக்கு ஒரு தேவையே இல்லை. but when it comes to God, ஆனா தேவனை பார்க்கும்போது we don't see God as God. நாம தேவனாகவே பார்ப்பதில்லை. we thought, okay, let me take it granted. நாம நினைக்கிறோம் நான் எடுத்துக்கிறேன், நான் முடிஞ்சவன பண்றேனே. and also many times we thought, okay, God, I deserve it. நாம நினைக்கிறோம் தேவனே என்னுடைய தகுதியின்படி நீங்க எனக்கு செஞ்சாகணும். let me tell you this. நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். there are
certain attributes when it comes to God which cannot be understood by the mortal man. தேவனை பார்க்கும்போது தேவனுடைய குணாதிசயங்களில் ஒரு சிலவற்றை ஒரு சாதாரண மனிதனாகிய என்னால முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. Let me give a couple of examples. ஒரு சில உதாரணங்களை சொல்கிறேன். See, for example, if God is righteous, உதாரணத்திற்கு தேவன் நீதி உள்ளவர் அல்லவா? I'm sorry, God is holy. தேவன் பரிசுத்தர் அல்லவா? How do you interpret the word holy when it comes to the human term? நம்முடைய மனிதனின் அளவின்படி இந்த பரிசுத்தர் என்ற வார்த்தையை நாம் எப்படி விவரிக்க முடியும்? So take off all your jewels உங்களுடைய எல்லா நகைகளையும் கழட்டிருங்க ஐயா. and have have the white that keep your attire as pure white. இல்லனா உங்களுடைய துணி எல்லாம் முழுமையா வெள்ளையா நீங்க போட்டுருங்க. And don't have mustache. மீச வேணாம். And have a very very short cut. முடிய ரொம்ப கம்மியா அப்படி குறைச்ச அளவு கட் பண்ணிக்கோங்க. And so many things, I don't want to narrate all that, but so many things we are telling that okay, if you do that you are holy. நமக்கு தெரியும்ல அநேக காரியங்கள் இதெல்லாம் சொல்ல நேரம் இல்ல. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க பரிசுத்தர்னு உலகம் சொல்லுது. Because you don't understand what is holy. ஏனென்றால் உண்மையாகவே பரிசுத்தம் என்னால் என்ன என்பது நமக்கு தெரியவில்லை. Because nobody is in the world can claim that they are holy. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனாலும் தான் பரிசுத்தர் என்று தன்னை மெச்சிக்கொள்ள முடியாது. You cannot find a model where you can understand what does it mean. பரிசுத்தம் என்னால் என்ன என்பதை நான் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு உதாரணமான பாத்திரம் என் கண்களுக்கு முன்பாக இல்லை. There is nobody is holy in the world. உலகத்தில் ஒரு மனிதனும் பரிசுத்தர் இல்லையே. You cannot see a profound, complete, perfect holiness in this earth. இந்த பிரபஞ்சமாகிய உலகத்துல முழுமையாக பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு மனிதனை நம்மளால அடையாளம் காண முடியாது. God is holy. தேவன் பரிசுத்தர். So when God speaks to you, okay, be holy, be holy. ஆகவே தேவன் என்னிடத்துல பரிசுத்தராயிருங்கள் என்று உரைக்கும் போது it's something like a Greek and Latin for you. அது எனக்கு புரியாத பாஷையாக இருக்கிறது. வேற பாஷையா இருக்கு. Okay, no, you cannot understand that. என்னால அதை புரிந்து கொள்ள முடியாது. Because you never heard it. ஏன்னா அப்படி ஒரு காரியம் எனக்கு நான் பார்த்ததில்லை, கேட்டதில்லை. Let me put it this way. இப்படி சொல்கிறேனே. How many of you like hot dog? எத்தனை பேருக்கு நாய்க்குட்டி பிடிக்கும்? கை தூக்கட்டு. எத்தனை பேர் நாய்க்குட்டி பிடிக்கும்? Let me tell you, let me prove my point now. நான் சொல்கிறதை இப்ப நிரூபிக்க முயற்சிக்கிறேன். I said a hot dog. Translate. நான் சொன்னது hot dog. Say hot dog. Hot dog. I said hot dog. ஐயா சொன்னது hot dog. How did he translate? ஆனா நான் எப்படி மொழிபெயர்த்தேன்? நாய்க்குட்டி பிடிக்கும். அமெரிக்கால போய் இருந்துட்டு do you like hot dog னு நாய்க்குட்டி கொடுத்துன்னு வச்சுக்கிடுங்க. Hot dog means it is a morning breakfast kind of a dish in United States of America. அமெரிக்க தேசத்துல ஹாட் டாக் என்பது நம்ம ஊர்ல தோசை மாதிரி அவங்க காலையில சாப்பிடுற ஒரு உணவு. வடை மாதிரி. So on top of it's like a bun in between a roll of ham. அது ஒரு பன் இருக்கும், அந்த பன்னுக்கு இடையில ஒரு அசைவ உணவகத்தை ஒரு ஹாம்னு சொல்லி வச்சிருப்பாங்க. It's a pork. அது ஒரு பன்னிக்கறியை உள்ள வச்சிருப்பாங்க. அத சொல்றதுக்கு எவ்வளவு வருத்தப்படுற? இல்ல அது என்ன pork. அது ஒரு பன்னிக்கறியை உள்ள வச்சிருப்பாங்க. But when I say hot dog, ஆனா நான் ஹாட் டாக்னு ஐயா சொல்லபோது our wonderful interpreter translated as நாய்க்குட்டி. அதை நான் நாய்க்குட்டின்னு மொழிபெயர்த்து விட்டேன். See, because he never understand what is hot dog. ஏன்னா ஹாட் டாக்னா எனக்கு என்னன்னே தெரியாது. Now as an American, ஒரு அமெரிக்க தேசத்துல வாழ்ந்ததுனால, அமெரிக்கரா இருப்பதனால, as an American, அமெரிக்கரா இருப்பதனால I need to explain to Sylvan what does it mean really. இப்போ ஐயா வந்து உண்மையாகவே இந்த ஹாட் டாக்னா என்ன என்பதை எனக்கு விளக்க வேண்டும். He said it's a hot dog. அது ஒரு ஹாட் டாக். It is சூடான நாய்க்குட்டி. அப்ப இஸ் இட் உண்மையா ஹாட்டா இருக்கக்கூடிய டாகா? ஹாட்டா இருக்கிற டாக். சூடான நாய்க்குட்டியா? No. இல்ல. It cannot walk. இல்ல அதால நடக்க முடியாது. It doesn't have tail. அதுக்கு வால் கிடையாது. It won't bark. அது குரைக்காது. Sometimes if you don't understand English, how do you translate? ஒருவேளை ஆங்கிலம் நமக்கு முழுமையா தெரியல இல்ல புரியலனா எப்படி தெரியுமா நம்ம மொழிபெயர்ப்போம்? இந்த கிராமத்து பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், if foreigners come
towards a village. If you get an opportunity go to the villages and ஒருவேளை வெளிநாட்டுல இருந்து யாராவது ஒருவர் அந்த ஊருக்கு சுற்றி பார்க்க வந்தாங்கன்னா, if this little guy couldn't understand his language, அந்த சின்ன பையனுக்கு அந்த வெளிநாட்டவர் பேசுவது புரியலனா, for example, if this is the foreign, let me give him the let me grant that okay, he is a foreigner now. ஒரு உதாரணத்துக்கு இப்ப என்ன அந்த வெளிநாட்டவர்னு வச்சுக்கோங்க, he is an American. இந்த மூஞ்ச பார்த்தா நம்ப மாட்டாங்க. இப்போ எங்க மூஞ்ச பார்த்தா நம்புவாங்களா? சொல்லுப்பா. ஒருவேளை என்ன ஒரு அமெரிக்கர்னு வச்சுக்கோங்க. And he said okay, hot dog. hot dog அப்படி சொன்னா, oh dog. ஐயா நாய்க்குட்டியா? இது மொழி பேர்க்காது, நான் சொல்றேன். dog. டாகா? இப்போ let me become American. Now I said hot dog. ஐயா டாகா? No, hot dog. இல்ல சூடான நாய்க்குட்டி வேணுமா? நானே ரெண்டு பக்கம் மொழி பெயர்த்துக்கிறேன். I'll go and tell that okay, now it's a hot dog. And then other guy will say, oh dog, right? No, not dog, hot dog. It has tail, 4 legs, barking. No, it's eating. Oh, you will eat a dog? No, we will not eat dog. Look at this. This is the problem when it comes to two countries and two different languages. ஒரு இரண்டு நாட்டவர் இரண்டு வெவ்வேறு கலாச்சாரத்தை சேர்ந்த இரண்டு நபர் பேசிக்கொள்ளும் போதே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இடையில உருவாகிறது. But now, ஆனா இங்க in fact in these two places there are so many commuters are there. ஆனா சொல்லப்போனா இப்போ வெளிநாட்டு அமெரிக்காவோ இந்தியான்னு போனா கூட அநேகர் அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் போய் போக்குவரத்தோடு இருந்து கொண்டிருக்கிறாங்க. But the place where God and the place where I am, there was no commuters. ஆனால் தேவன் இருந்த ஸ்தலத்துக்கும் நான் வாழ்கிற இடத்திற்கும் போய் வந்து இருக்கிறதெல்லாம் யாரும் இல்ல. அப்படி யார் சொன்னா நம்பாதீங்க, அது கதை. If somebody claims that I went back and came, it is a fake, it is they are making it up. There are few people, they are going and coming. ஒரு சிலர் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. But finally where they will go nobody knows. ஆனா கடைசியாக அவங்க எங்க இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. You will understand my point. நான் சொல்வது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். So nobody has gone there to see the culture and coming here and communicate that. யாருமே தேவன் இருக்கிற ஸ்தலத்திற்கு சென்று அங்க இருக்கிற கலாச்சாரம் காரியங்களை புரிந்து கொண்டு திரும்ப இங்கே வந்து நமக்கு சொல்லி கொடுப்பது முடியாத காரியம். So when God is holy, அப்பொழுது தேவன் பரிசுத்தராய் இருக்கும்போது, it is something like a hot dog in America. அது அமெரிக்கா தேசத்துல ஹாட் டாக் இருக்கிறது மாதிரி. So how come you cannot understand that hot dog here? அந்த ஹாட் டாக் என்கிற உணவை இங்க இருக்கிற எனக்கு எப்படி புரிந்து கொள்ள முடியாதோ, in the same way, அதே போல the term holy, the fallen human can never understand the terminology at all. பரிசுத்தர் என்ற இந்த பதத்தின் முழுமையான அர்த்தத்தை விழுந்து போன பாவ சுபாவத்திலே பிறந்து பாவ உலகத்திலே வாழ்கிற என்னால மனிதனால புரிந்து கொள்ள முடியாது. So God is trying to define the terminology of holiness into the human language. ஆகவே தேவனானவர் இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தையை மனிதனாக நான் புரிந்து கொள்ளும் வண்ணமாக அவர் விவரிக்க முயல்கிறார். So that is how the holiness is being just explained in such a way that okay, righteousness and justice nature of God. ஆகவே தான் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார் என்ற ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ளும் வண்ணமாக தேவன் நீதி உள்ளவரும் தேவன் நியாயாதிபதியுமாய் இருக்கிறார், நியாயமுள்ளவருமாய் இருக்கிறார் என்பதை சொல்வதன் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். So be right. நான் சரியான ஒரு உறவு முறையில் இருக்க வேண்டும். Be right with the human. என்னோட சக மனிதரோடு சரியான உறவு. Be right with your relation with all your relatives. என்னுடைய சக உறவினர்களோட ஒரு சரியான உறவு. Be right with your neighbor. என்னுடைய சொந்தக்காரங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒரு நல்ல உறவு. Be right with the foreigner. என்னுடைய அந்நியரோட ஒரு சரியான ஒரு உறவு. Be right with everybody. அனைத்து ஜனங்களோட ஒரு சரியான உறவு எனக்கு இருக்க வேண்டும். And be right with God. தேவனுக்கும் எனக்கும் ஒரு சரியான உறவு இருக்க வேண்டும். Have a rightful attitude. ஒரு சரியான உறவுக்குரிய ஒரு எண்ண ஓட்டம் எனக்கு இருக்க வேண்டும். This is the part of holiness. இதுதான் பரிசுத்தத்தின் ஒரு பங்கு. Not about the dress. ஐயா அது உடை குறித்ததல்ல. So the heavenly term is holy. பரலோகத்தின் பாஷையில் அது பரிசுத்தம் சொல்லப்படும் போது that is God's attribute. அது தேவனுடைய குணாதிசயம். When it is related to the world, the humankind, அது மனிதனாகிய நான் வாழ்கிற இந்த உலகத்திற்கு புரிய வைக்க முயலும் போது he said righteousness. அவர் நீதி உள்ளது. So for example, when I say hot dog என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது that is USA terminology.
terminology. அது அமெரிக்க தேசத்துல பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை. So now I will translate to Sylvan. அதை என்னுடன் பேசும்போது எப்படி மொழிபெயர்க்கலாம் Sylvan, it என்றால், is something like a bun. ஐயா அது ஒரு பன்னு மாதிரி. In between that, அந்த பன்னுக்கு இடையில we will put some sauce கொஞ்சம் சாஸ் ஊத்திருப்போம். and we'll have a meatball. We roll the meatball and put it. அதுல அந்த கறியை ஒரு பால் மாதிரி உருட்டு செஞ்சு அதுக்கு இடையில வச்சிருப்போம். Maybe the meatball can be made by pork or by beef or whatever it is. அந்த கறியானது ஒருவேளை பன்னி கறியில இருந்து செஞ்சிருக்கலாம், இல்ல மாட்டு கறியில செஞ்சிருக்கலாம், எந்த இதுல வேணா செஞ்சிருக்கலாம். This is what hot dog. இதுதான் ஹாட் டாக் என்பது. This looks like this looks like, this has this much length, அது கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு நீளமா இருக்கும், this much width, இந்த அளவுக்கு அகலமா இருக்கும். and in between that அதற்கு இடையில you have the meat roll. அந்த கறி வந்து அப்படி உள்ள அடுக்கி வச்சிருப்போம். That is what hot dog. அதுதான் ஹாட் டாக். Hot dog only 6 letters. ஹாட் டாக் என்பது வெறும் 6 எழுத்துக்கள். But I need these many sentences to explain for him to have a wider understanding about hot dog. ஆனால் அந்த ஹாட் டாக் என்ற 6 எழுத்து வார்த்தையை நாம் புரிஞ்சு கொள்றதுக்கே இவ்வளவு வாக்கியங்களை இவ்வளவு காரியங்களை சொல்லி தான் கொஞ்சமா எனக்கு புரிய வைக்க முடியுது. Even now he has got a glimpse about it. இப்ப கூட முழுசா இல்ல, ஒரு சின்ன அளவுக்கு நான் அதை புரிஞ்சு கொண்டேன். If you understand this gap between heaven and earth, you will know how serious this subject is. பரலோகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் இடையே காணப்படுகிற இந்த பிளவின் தூரம் எவ்வளவுன்னு புரிஞ்சு கொண்டோம்னா இந்த காரியம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நாம் அறிந்து கொள்வோம். It's because of the being shift. இது ஒரு இன வேறுபாட்டின் காரணம். Animal being, மிருக இனம், human being, மனித இனம், and God being. தேவ இனம். I cannot make all my dog to understand what I feel because there is a being gap. நான் வளர்க்கிற எல்லா நாய்க்குட்டிகளிடமும் நான் என்ன நினைக்கிறேன் என்ன யோசிக்கிறேன் என்பதை முழுமையாக புரிந்து வைக்க முடியாது. ஏனென்றால் இங்க ஒரு இன வேறுபாடு இருக்கிறது. By the way, here I really talked about God, dog only. என்ன சொல்லிறேன், இங்க உண்மையாவே நாயை தான் பேசுனேன். So now, அதே போல in the same way there is a being gap between me and God. எனக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு இன வேறுபாடு இருக்கிறது. I am a human being. நான் ஒரு மனித இனம். He is God being. அவர் தேவ இனம். So how? Now in the same way, the distance, the gap between human being and animal being, there is a gap between God being and the human being. எப்படி மனித இனத்திற்கும் மிருக இனத்திற்கும் இடையே ஒரு இடைவெளி காணப்படுகிறதோ அதே போல மனித இனத்திற்கும் தேவ இனத்திற்கும் இடையே ஒரு இடைவெளி உண்டு. So this gap has to be identified. இந்த இடைவெளியை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். You know what is our problem? நம்மோட பிரச்சனை என்ன தெரியுமா? We have two kinds of opinion. நமக்கு ரெண்டு விதமான யோசனைகள் உண்டு. Sometimes we'll pull God down and treat him as a human being. சில நேரம் தேவனை மேல இருந்து கீழே இறக்கி ஒரு சக மனிதனை போல அவரை நம்ம பாவித்து செயல்படுறோம். Or sometimes we are uplifted us so much and we thought we equal with God. சில நேரம் நம்மள ரொம்ப வசதி தேவனுக்கு இணையா வைத்து தேவனை போல நம்மள பாவித்து செயல்படுறோம். Does he have any sense? அவருக்கு புரியுதா? Does he have any sense? அவருக்கு அறிவு இருக்குதா? Does he know why he is not able to understand me? என்னைய அவர் புரிஞ்சுக்க How மாட்டேங்கிறாரு. many times I'm telling this to him? எத்தனை முறை நான் ஜெபித்து இந்த காரியத்தை சொன்னேன். All the people could understand but he is God, why he couldn't understand? கூட இருக்க மனுஷங்களுக்கே புரியுது, அவர் கடவுள்ன்றார், அவருக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? If you go to an American say तुम्हारा नाम क्या है, he will never understand. ஒருவேளை நீங்க அமெரிக்கால இருக்கிற ஒரு மனிதன்ட்ட போயிட்டு ஹிந்தில तुम्हारा नाम क्या है ன்னு கேட்டா அவருக்கு புரியவே And செய்யாது. if you said तुम्हारा नाम क्या है, உங்களுடைய பெயர் என்னன்னு நீங்க ஹிந்தி மொழியில கேட்டாலும் still no, the American cannot understand. அவருக்கு அது வேற்று பாஷை புரியவே செய்யாது. You may call him, you may shout him, you may blast him, but still he cannot understand. நீங்க கத்துனாலும் சரி கூப்பாடு போட்டாலும் சரி என்ன பண்ணாலும் அவருக்கு புரிய போறதே இல்ல. But if you tell him, ஆனா அவர் இடத்துல நீங்க போயிட்டு what is your name? உங்க பெயர் என்னன்னு, Oh yeah, you asked my name. என் பேரை தான் கேட்டீங்களான்னு சொல்லுவார். I am Jack. என் பேர் ஜாக். Immediately he can understand. உடனடியாக அவரால் புரிந்து கொள்ள முடியும். That is the gap. அதுதான் வேறுபாடு. So when it comes to God, தேவனை பார்க்கும்போது sometimes we behave like God. நாம சில நேரத்துல தேவனை போல நடந்து கொள்றோம். And sometimes we want God to behave like man. சில நேரத்துல தேவனை நம்மள போல இறக்கி செயல்படணும்னு நினைக்கிறோம். How I treat the American as an Indian and sometimes I treat myself as an American. சில நேரத்துல அமெரிக்க தேசத்துல இருக்கவங்கள நம்ம ஒரு ஆளு மாதிரி இந்தியன் மாதிரி
நம்ம கையாளுறோம். நாம ஒருவேளை சில நேரத்துல நம்மள அமெரிக்கனா நினைச்சிட்டு அப்படி நம்ம நடந்து கொள்கிறோம். Sometimes whenever you attend the client call, சில நேரங்கள்ல இந்த கிளையன்ட் கால்ல நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா there are few people in our team. நம்ம ஒர்க் பண்ற அந்த அணியில ஒரு சில நபர்கள் இருப்பாங்க. He wanted to portray himself as he himself born and brought up in United States of America. அவர் தன்னை எப்படி காமிச்சிக்க முயல்வார்னா ஏதோ பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அமெரிக்கான்னு மாதிரி காமிச்சிக்க முயற்சி So பண்ணுவார். we say, I don't understand. அப்போ நம்ம எனக்கு புரியல அப்படி சொன்னோம்னா, No, if we say to the client, I don't understand, ஒருவேளை நம்ம கிளையண்ட் கிட்ட ஐயா எனக்கு நீங்க சொன்னது புரியலன்னு சொன்னா, he said, அதுக்கு அந்த மனுஷன் சொல்லுவாரு, I don't understand. எனக்கு புரியலையே. What's your name? நீங்க என்ன சொல்றீங்க? I don't get it. நீங்க சொல்றது எனக்கு புரியல. நம்ம I don't get it ன்னு சொல்றா. In fact, no, the other side, the American client, அதே நேரத்துல அங்க இருக்கிற கிளையண்டா இருந்தாருன்னா, he knows obviously what is your English. அவருக்கு நல்லாவே தெரியும் நம்ம He இங்கிலீஷ் knows where you born. நம்ம எங்க பிறந்தோம்னு And தெரியும். he knows all about your accent. நம்மளோட எல்லா வாக்கியத்தோட மொழிகளும் அவருக்கு தெரியும். Whether you close your nose and speak or whatever it is, he can understand. நீங்க மூக்கு அடைச்சிட்டு பேசினாலும் சரி, மூச்சு விட்டு பேசினாலும் சரி, அவருக்கு தெரியும். Still, I mean, you are an Indian. என்ன பண்ணாலும் நீங்க இந்தியன் தான்யா. So, you know, whatever you do, still you are an Indian, no change. நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் நீங்க இந்தியன் தான், அதுல So, மாற்றம் இல்லை. you can claim or you can behave whatever in the way, but still don't forget you are a human being. நீங்க என்ன சொல்லலாம், இல்ல நீங்க எப்படினாலும் உங்களை நினைச்சுக்கலாம், ஆனா ஒரு விஷயத்தை நாம் மறந்து விடக்கூடாது, நாம் ஒரு மனிதர் என்று. It's the shift, you cannot cover that shift. இந்த இடைவெளி வேறுபாடை நம்மளால இணைக்க பூர்த்தி செய்ய முடியாது. So let's come back. நம்ம மறுபடியும் இந்த தியானத்தை So when பார்ப்போம். it is holiness, இந்த பரிசுத்தம் என்பதை God பார்க்கும்போது translate the holiness into righteousness and justice so that you will able to understand. இந்த பரிசுத்தம் என்னால் என்ன, தேவனுடைய பார்வையில் என்ன என்பதை நான் மனிதனாகிய நான் புரிந்து கொள்ளும் விதமாக அவர் எனக்கு எப்படி மொழிபெயர்த்து கொடுக்கிறார்னா, தேவன் நீதி உள்ளவர் என்பதும் நியாயம் உள்ளவர் என்பதும் எனக்கு விவரிக்கிறார். So the character of God is holy, but it is related to the people in a such a way that righteousness and justice. தேவன் பரிசுத்தர் என்பது அவருடைய குணாதிசயம். அதை மனிதனாகிய நான் புரிந்து கொள்ளும் விண்ணமாக எனக்கு அவர் எப்படி விளக்குகிறார் என்றால் நீதியும் நியாயமும். In the same way, God is love. அதே போல இன்னொரு குணாதிசயம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். Many times we ask God, பல நேரத்துல நம்ம தேவன்கிட்ட கேட்கிறோம், God, you said you are love. தேவனே நீர் அன்பானவர்னு சொன்னீரே, Why you don't understand my pain? அப்படி இருக்கும்போது என் வலி ஏன் உமக்கு புரியவில்லை? Why don't you understand my need? என்னுடைய தேவையை நீ புரிந்து கொள்ள You are மாட்டேங்கிறீர். God of love. நீர் அன்பின் தேவன் தானே. Come on, how come you not hear this? அப்படி இருக்கும்போது இந்த காரியத்தை ஏன் நீர் இன்னும் கேட்கவில்லை? Even the common man understand what I need. என்னுடைய தேவை என்ன என்பது ஒரு சாதாரண மனுஷனுக்கு புரியுது. My family can understand what I expect. என்னுடைய குடும்பத்திற்கு எனக்கு தேவை புரியுது. My friend can understand what I really in need of. என்னுடைய நண்பனுக்கு என்னுடைய உண்மையான தேவை என்ன என்பது புரிகிறது. But Bible says 1 John 4:8 God is love. ஆனா நான் வேதத்தை பார்க்கும்போது 1 யோவான் 4:8 வசனம் சொல்கிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. It doesn't say that God has love. தேவனிடத்தில் அன்பு இருக்கிறது என்று வேதம் சொல்லவில்லை. It says God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 John 4:16 is also saying the same thing. 1 யோவான் 4:16 வசனம் இதே காரியத்தை நமக்கு விளக்குகிறது. And there are so many places I could see God is love, God is love, God is love. But the God, where is your love? பல இடங்களில் நாம் வேதத்தை வாசிக்கும் போது தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று நான் வாசிக்கிறேனே, ஆனால் தேவனே உம்முடைய அன்பு எங்கே? My dear friend, when it comes to love, it is a hot dog like that. For you it's like a hot dog. எனக்கு அன்பான நண்பர்களே, தேவனுடைய அன்பு என்னன்னு நம்ம புரிஞ்சு கொள்றது எப்படின்னா, நம்ம இந்தியர்களுக்கு இந்த ஹாட் டாக் என்கிற உணவு எப்படி புரியாம இருக்குதோ அது போலதான். You will never know what is love. உண்மையான அன்பு என்னன்னு நமக்கு தெரியாது. You will never understand what is love when it comes to that God being love. அன்புனா என்ன என்பதையும்
குறிப்பாக தேவனுடைய அன்பு என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டதே இல்லை. That hot dog is it's like a food. இந்த ஹாட் டாக் என்பது அது ஒரு உணவு. So when I say hot dog, இப்பொழுது ஐயா ஹாட் டாக்னு சொல்லும்போது he said vadai. நான் அதை வடன்னு மொழிபெயர்க்கிறேன். Obviously both are breakfast. ரெண்டுமே காலை உணவு தான். Both looks like the similar way. Maybe the look and feel is like similar. பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் காணப்படுகிறது. If you break the hot dog, it seems like white. ஹாட் டாக் நீங்க உடைச்சீங்கன்னா பிச்சீங்கன்னா உள்ள வெள்ளையா இருக்கும். So if you open that vadai, ulunda vadai, whatever it is, it seems like white. ஒருல உளுந்த வடை இருந்துனா அதை நீங்க பிச்சு பாத்தீங்கன்னா உள்ள வெள்ளையா தான் இருக்கு. So when I say hot dog, he's taking that ulunda vadai, saying like this is right. அப்படினா ஐயா ஹாட் டாக் கொடுங்கன்னு சொல்லும்போது நான் அந்த உளுந்த வடையை கொண்டு போய் ஐயா இதுதானே கேட்டிங்கன்னு சொல்றேன். Exactly, this is the understanding when it comes to love. இதே போலதான் தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொண்டு வைத்திருக்கிறோம். என் ஜனங்கள் அறிவில்லாதனால கெட்டு போனார்கள் வசனம் சொல்லுது. The word of God says my people perish because lack of knowledge. Bible says they are my people. வேதம் சொல்லும்போது அவர்களை என் ஜனங்கள் என்று they are my people. என் ஜனங்கள் அல்லவா. But they don't understand. ஆனா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. They don't know. அவங்களுக்கு தெரியவில்லை. Their problem is அங்க பிரச்சனை என்னன்னா because of their lack of knowledge. அவர்களுக்கு அறிவில்லாமையினால கெட்டு போகிறார்கள். They don't know. அவர்கள் அறியவில்லை. So what is the job of the preachers? அப்படி என்றால் பிரசங்கியாரின் வேலை என்ன? To make the people know about the God. ஜனங்கள் தேவனை அறிய வைப்பதே. So we are not here to comfort you. ஆகவே நாங்க இங்க உங்களை ஆசுவாசப்படுத்த விரும்பல. Not to console you. இல்ல உங்களை சமாதானப்படுத்த அழுகை துடைப்பதில்லை. Or not here to simply motivate you by speaking some false promises. இல்ல ஒரு பொய்யான காரியங்களை சொல்லி உங்களை ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கைக்குள்ளாக நடத்த விரும்பவில்லை. We don't want to make you to get some goosebumps so that you will get excited. ஒரு உணர்ச்சி வசப்பட்டு புல்லரிக்க வைக்கக்கூடிய அனுபவங்களை கொடுப்பது எங்க வேலை அல்ல. No, it is not. அது அல்ல. Maybe our responsibility is to make you think. எங்களுடைய பிரதான கடமை என்னன்னா உங்களை சிந்திக்க வைப்பதே. To make you understand. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே. So I just want to talk about this love. We need to understand what is really love. ஆகவே நான் இந்த அன்பை குறித்து பேச விரும்புகிறேன். உண்மையாகவே அன்புனா என்ன? Heaven talks something about love. பரலோகம் அன்புன்னு ஒன்னு பேசுது. It's like hot dog. அது ஒரு ஹாட் டாக் உணவு மாதிரி. And earth is talking something about love. இந்த உலகமும் அன்புன்னு ஒன்னு பேசுது. That is like the ulunda vadai, whatever it is. அது அந்த உளுந்த வடை மாதிரி. But there is a huge gap. இந்த ரெண்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி. Because without God you cannot understand what is love. ஏனென்றால் தேவன் இல்லாமல் உங்களால் அன்பு என்ன என்று புரிந்து கொள்ள இயலாது. Because Bible says love not only comes from the Lord but love is God. வேதம் சொல்லும்போது தேவனிடத்திலிருந்து மாத்திரம் அன்பு உண்டாகிறதுன்னு சொல்லவில்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. That's why Bible says you didn't love me first, I love you first. ஆகவே தான் வேதம் சொல்கிறது நாம் அவரை முந்தி நேசிக்கவில்லை, அவர் நம்மை முந்தி நேசித்தார். Since he first loved us, that love made you to at least have some sort of love to love the God. அவர் நம்மை முந்தி நேசித்தது நிமித்தமாக நம்முடைய இருதயத்தில் ஒரு அன்பு இருக்கிறதுனால அந்த சின்ன அன்புனால ஏதோ கொஞ்சமாவது நம்மளால தேவனை நேசிக்க முடிகிறது. My dear brother, please understand. எனக்கு அன்பான நண்பர்களே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். The problem is we really don't understand what does it mean love. இன்னைக்கு நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் உண்மையான அன்பு என்ன என்று நாம் அறியவில்லை. Go to heaven. பரலோகத்துக்கு சென்றால் and ask, if just go to heaven. பரலோகத்துக்கு சென்று and ask what is love. தேவனிடத்துல அன்புனா என்னன்னு கேட்டிங்கன்னா get the heavenly definition of love. அன்புனா என்ன என்பதன் விளக்கத்தை பரலோகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். So now I cannot go heaven and get it. ஆனா இன்னைக்கு என்னால பரலோகத்துல அப்படி கேட்க முடியாதே. But I can get it from the heavenly book. ஆனால் தேவன் கொடுத்த பரலோகத்தின் புத்தகத்திலிருந்து என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். I just narrate you what is God's love. தேவனுடைய அன்பு என்ன என்பதை உங்களுக்கு நான் விவரிக்கிறேன். Listen carefully. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். Maybe this is God's love. இது தேவனுடைய அன்பு என்று வைத்துக் கொள்வோம்.
I'm a human being. நான் ஒரு மனிதன். I want to understand. நான் தேவ அன்பு நான் என் புரிய விரும்புகிறேன். I was asking God, what do you mean by love? நான் தேவனிடத்தில் தேவனே அன்புனா என்னன்னு கேட்கிறேன். God says it is unconditional. அது அளவிட முடியாத எந்த ஒரு நிபந்தனையற்றது. What do you mean by unconditional? நிபந்தனையற்றதுனா என்ன ஆண்டவரே? Because all love I do see, ஏன்னா நான் பார்க்கிற எல்லா அன்பும் everything is conditional. எல்லா அன்புக்கு பின்னாடி ஏதோ ஒரு நிபந்தனை இருக்கிறது. I love my son. என் பையனை நான் நேசிக்கிறேன். Because he is my son. ஏனென்றால் அவன் என்னுடைய பையன். I love my daughter. என்னுடைய மகளை நான் நேசிக்கிறேன். Because she is my daughter. ஏனென்றால் அவள் என்னுடைய மகள். And I love my wife. என்னுடைய மனைவியை நேசிக்கிறேன். Because she is my wife. ஏனென்றால் அவள் என்னுடைய மனைவி. And I love as long as they work and act according to my own wish and will. நான் எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறேன் என்றால் நான் விரும்பினபடியும் என்னுடைய சித்தத்தின்படியும் அவர்கள் நடந்து கொள்கிறவர்களாய் இருக்கும்போது நான் அவர்களை நேசிக்கிறேன். So I tell to God. ஆகவே நான் ஆண்டவரே சொல்றேன். God you said something love, right? ஆண்டவரே நீங்க அன்புன்னு ஒன்னு சொன்னீங்கல்ல? Yeah, I love my wife. ஆமா ஆண்டவரே நானே என் மனைவியை நேசிக்கிறேன். And God said no, that is not. இல்லப்பா இல்ல அந்த அன்பு இல்ல. Oh, that is not. அது இல்லையா? Okay, God, yeah, I love my daughter. ஆண்டவரே நான் என் பொண்ணை நேசிக்கிறேன் ஆண்டவரே. I'm so kind to her. அவளை ரொம்ப பாசமா இருக்கிறேன். I'm just carrying her. அவளை நான் ரொம்ப காருண்யத்தோட நடத்துகிறேன். Is that love, right? அந்த அன்பு தான் ஆண்டவரே. God said no, that is not love. இல்லப்பா அந்த அன்பு இல்ல. And Lord, okay, I do understand. ஆண்டவரே எனக்கு புரியுது எனக்கு. Yeah, I got angry with my wife many times. பல நேரத்துல என் மனைவிட்ட நான் கோவப்படுறேன். I was spanking my child many times. பல நேரத்துல என் மகளை நான் சிட்சிக்கிறேன். Oh, you're talking about something different. கொஞ்சம் வித்தியாசமா தான் இத சொல்றீங்க. Okay, I have a newborn. எனக்கு ஒரு கையில ஒரு பச்சிளம் குழந்தை. She's a newborn. இப்போதான் பிறந்தது. And I love her. அவளை நான் அதிகமா நேசிக்கிறேன். Irrespective of all her errors. அவள் செய்த எல்லா தவறுகள் இருந்தாலும் கூட. Irrespective of all problems. அவள் உருவாக்குற எல்லா பிரச்சனைகளின் இடையிலும் கூட. Irrespective of all sleepless nights. எல்லா தூக்கமில்லாத ராத்திரிகளின் மத்தியிலும். Still I love her. நான் நேசிக்கிறேனே. I'm getting something from my wife. என் மனைவியிடமிருந்து ஒரு சில காரியத்தை பெற்றுக்கொள்கிறேன். I'm getting something from my daughter. என் மகளிடமிருந்து ஒரு சில நன்மைகளை பெற்றுக்கொள்கிறேன். But this newborn is not giving anything. ஆனா இந்த கை குழந்தை இதுவரைக்கும் எனக்கு எந்த நன்மையும் கொடுக்கல. It cannot help me. அந்த குழந்தையால எனக்கு உதவ முடியாது. No use at all, in fact. அந்த குழந்தையினால எனக்கு எந்த பயனும் இல்லை. A product of consumer just. இப்பொழுதுதான் உருவாக்கு அந்த பெண் அந்த குழந்தை தான் என்னிடத்திலிருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறது. Just acting as a consumer like this. எல்லா காரியத்தையும் பெறுகிற ஒரு குழந்தை அது. I can't receive anything from the baby. அந்த குழந்தையிடந்து நான் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. But still I love the baby. ஆனால் அந்த குழந்தையை நான் நேசிக்கிறேன். Correct, this is the love you're talking about, right? ஆண்டவரே இந்த அன்பு தானே நீங்க சொன்னீங்க. And God said no. இல்லப்பா. No. No. இல்லையா? Then what you're talking about love? அப்படினா இந்த அன்புனா என்ன? What do you mean by love? இந்த அன்புனா என்ன? Pushpraj, ஐயா, all the love you have shown, நீங்க சொன்ன எல்லா அன்பும் that is not really love. அது உண்மையான அன்பே இல்ல. Listen carefully. ஆழமா கவனிக்க வேண்டிய காரியம். I expect my wife to be grateful to me. நான் என் மனைவி எனக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும் எதிர்பார்க்கிறேன். I expect my daughter have the gratitude attitude towards with me. என்னுடைய மகளை பார்க்கும்போது என்னிடத்துல ஒரு நன்றி உணர்வோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் எதிர்பார்க்கிறேன். I look at my little one. கை குழந்தையை பார்க்கும்போது, even though it's a little one, கை குழந்தையா இருந்தாலும் கூட, but still I am expecting that gratitude. அந்த குழந்தைகிட்ட இருந்து ஒரு நன்றி உணர்வை நான் I'll tell you, when you grow up, நீ வளரும்போது take care of your daddy, உங்க அப்பாவை பார்த்துக்கணும், take care of your mommy, உங்க அம்மாவை பார்த்துக்கணும். No, that is because I am just doing so much to you. ஏன்னா நான் உனக்கு அவ்வளவு கொடுக்கிறேன். இன்னைக்கு this love expects gratitude from everywhere. இந்த அன்பு எல்லா இடத்திலும் ஒரு நன்றி உணர்வை எதிர்பார்த்து செயல்படுகிறது. No, look at your love. உங்க அன்பு நீங்க யோசிங்களேன். all that you do, நீங்க செய்கிற எல்லா காரியமும், if you keep yourself so genuine before God, தேவனுக்கு முன்பாக உங்களை நிதர்சனமாக வெளிப்படையாக நீங்க வைத்தீர்கள் என்றால், all that love you have lavished upon anybody, நீங்க யார் மேல எந்த விதமான அன்பை பொழிந்திருந்தாலும், in a naked point of your heart, உங்க இருதயத்தின் நிர்வாணமாக அதை நீங்கள்
சோதித்து பார்த்தால் you have some expectation. அந்த அன்புக்கு பின்னாடி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், As a gratitude. ஒரு நன்றி உணர்வு இருக்கும். Whoever it is, யாரா இருந்தாலும் சரி, with the husband or the wife or with the children or with the in-laws or with the parents or even in your office. அது உங்கள் கணவனா இருந்தாலும் சரி, மனைவியோ, குழந்தைகளோ, மாமனாரோ, இல்ல அப்பாவோ, இல்லனா உங்களுடைய உடன் பணியாற்றுகிறவர்களாக இருந்தாலும் கூட, In the nakedness of your heart, you know that you are expecting something from somebody and you are showing love. உங்க இருதயத்தை முழுமையாக நிர்வாணமா நீங்கள் சோதித்து அறிந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த அன்புக்கு பின்னாடி நான் எதையோ ஒன்று எதிர்பார்க்கிறேன். There is no exception between the relationship between pastor and congregation. That is also including that same way. இதே போலதான் ஒரு போதகருக்கும் மந்தைக்கும் மேய்ப்பருக்கும் இடைக்கிற உறவிலும் இதற்கு விதிவிலக்கல்ல, இதே காரியம்தான். Let me put myself on the spot. நான் என்னை உதாரணமாக சொல்கிறேன். I'm just doing ministry. நான் ஊழியம் செய்கிறேன். I'm washing your feet. நான் உங்கள் கால்களை கழுவுகிறேன். I'm helping you. உங்களுக்கு உதவுகிறேன். I'm exhorting you and teaching you. உங்களுக்கு ஊக்கப்படுத்துகிறேன், உற்சாகப்படுத்துகிறேன், கற்றுக் கொடுக்கிறேன். I'm serving you. உங்களுக்காக ஊழியம் செய்கிறேன். That is the commission that God has given to me. இந்த கட்டளையை, இந்த வேலையை தேவன் எனக்கு கொடுத்தார். He is the boss. அவர் என்னுடைய எஜமான். I am accountable to him. நான் அவருக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். But poor pathetic heart, I do have expectation over you. ஆனால் எந்த அளவுக்கு என்னுடைய இருதயம் இருக்குன்னா, நானும் உங்களிடத்திலிருந்து ஒரு காரியத்தை எதிர்பார்க்க தான் செய்கிறேன். Shame on me. வெட்கமாக இருக்கிறது. Still I am telling to you. ஆனால் இதுதான் உண்மை. I cannot show unconditional love even over my congregation that given by God. தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட மந்தையிடம் கூட நிபந்தனையற்ற தேவன்பைனால காண்பிக்க முடியாது. That's true. அதான் உண்மை. I have a lot of expectation over you. உங்ககிட்ட எனக்கு நிறைய எதிர்பார்ப்பு உண்டு. Expecting your love. உங்க அன்பை எதிர்பார்க்கிறேன். Expecting your growth. நீங்க வளரணும்னு எதிர்பார்க்கிறேன். Expecting your godliness. உங்களுடைய தேவனுக்கு அடுத்த காரியங்களை நீங்க வளரணும்னு எதிர்பார்க்கிறேன். Expecting the way you live and lead the family according to the scripture. வேதத்தின்படி நீங்கள் வாழ வேண்டும், வேதத்தின்படி உங்கள் குடும்பங்களை நீங்கள் நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். I'm calculating it. அதை நான் கணக்கிடுகிறேன். I'm watching it. நான் அதை பார்வையிடுகிறேன். I am just focusing on each and every family and expecting certain things. That is for sure. ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக கண்காணித்து சில காரியங்களை நான் எதிர்பார்க்கிறது தான் உண்மை. Yes, of course. அதுதான் உண்மை. Being very honest. ரொம்ப வெளிப்படையாவே சொல்றேன். Every family, ஒவ்வொரு குடும்பமும் and every member of the church, சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினரும், I don't know whether I have told you or not, but just being transparent, I am expecting something from you. நான் இதை சொல்லியிருக்கேனா இல்லைன்னு எனக்கு தெரியல. நான் வெளிப்படையா சொல்லணும், ஒவ்வொருத்தரிடம் இருந்தும் நான் எதிர்பார்க்கிறேன். And let me be very honest. ரொம்ப வெளிப்படையா சொல்றேனே. Every time showing more love, ஒவ்வொரு முறை அதிக அன்பை காண்பிக்கும் every போது, time showing more care, ஒவ்வொரு முறை அதிக கரிசனையை every காண்பிக்கும் போது, time giving more forgiveness, அதிகமாக மன்னிக்கும் போது, love, அன்பு காண்பிக்கும் போது, care, கரிசனையோடு இருக்கும் போது, my expectation level is also increasing. என்னோட எதிர்பார்ப்பின் அளவும் கூடிக்கொண்டே இருக்கிறது. What a shame on me. நானே வெட்கப்பட வேண்டிய I காரியம். am doing ministry, நான் செய்கிறது ஊழியம், God's work. தேவனுடைய காரியம். He is the boss. அவர் என்னை எஜமான். He is just taking care of me. அவர் என்னை பராமரிக்கிறார். And he is given this commission. அவர் இந்த கட்டளை எனக்கு கொடுத்தார். But look at this poor pathetic Pushparaj. He does have expectations. ஆனால் இந்த தன் மனிதனுடைய கேவலமான நிலைமை யோசிச்சு பாருங்களேன். நான் ஒரு சில காரியங்களை எதிர்பார்க்கிறேன். That is how the human love. இதுதான் ஐயா மனிதனுடைய அன்பு. My expectation of gratitude. நான் எதிர்பார்க்கிற அந்த நன்றி உணர்வு, my expectation of thankfulness, நான் எதிர்பார்க்கிற அந்த ஸ்தோத்திரம் செலுத்துற and காரியம், that heart of thanks. அந்த இருதயத்துல இருந்து ஒரு நன்றி. No, nothing more. அதுக்கு மேல வேற எதுவும் இல்ல. That gratitude. அந்த நன்றி உணர்வு எதிர்பார்க்கிறேன். Gratitude in the form of words. அந்த நன்றி உணர்வு உங்களுடைய வார்த்தையினால வெளிப்படுது. Gratitude in the form of deeds. செயல்னால காண்பிக்கப்படுது. Gratitude in the form of transformation. உங்க வாழ்க்கை மறுரூபம் மாற்றமாகிறதுனால நான் பார்க்கிறேன் அந்த நன்றி உணர்வு. Gratitude in the form of godliness. உங்களுடைய தேவ பக்தியில நான் காண்கிற நன்றி உணர்வு. And gratitude in the form of better every day. அனுதினமும் வளர்கிறதுல நான் காண்கிற நன்றி உணர்வு. I'm just watching all these things. இதெல்லாத்தையும் நான் கண்காணிக்கிறேன். If I don't all these things, I'll get frustrated showing the love. இதெல்லாம் நடக்கலனா நான் அன்பு காண்பிக்கிறேன், அன்பிலேயே எனக்கு ஒரு விதமான ஏக்கம் உண்டாகிறது. I will have frustration doing this work. இந்த வேலையை செய்கிறதிலே எனக்கு ஒரு விதமான கசப்பு உண்டாகிறது. That is the human love. இதுதான் மனிதனுடைய அன்பு. Now shift the gears to the heaven. இப்போ உங்களுடைய எண்ணங்களை
பரலோகத்துக்கு திருப்புங்கள் and ask God. தேவனிடத்துல கேளுங்க. God, tell me, how is your love? தேவனே உங்க அன்பு எப்படிப்பட்ட அன்பு? Do you love me like my wife? நான் என் மனைவியை நேசிக்கிற மாதிரி நேசிக்கிறீங்களா? The wonderful person that I ever seen in the world. உலகத்துல நான் பார்த்த மிக சிறந்த ஒரு பெண்மணி. Oh, still, okay, that is not, that's waste. அதுவல்ல, அது இல்லையா? Okay, do you see that? Okay, how my daughter is loving me? எப்படி என் மகள் என்ன நேசிக்கிறா நீங்க பாக்குறீங்கல்ல? Oh, that is not also up to your mark. அது உங்க அளவுக்கு இல்லையா? Oh, okay, then look at my family. அப்ப என் குடும்பத்தை பாருங்க. How they are loving me. எல்லாரும் என்ன நேசிக்கறாங்களே. Oh, that is also failed. அதுவும் தோத்து போயிடுச்சா? And then look at my congregation. என்னோட சபையை பாருங்க. Oh, look at my pastor. என்னோட போதகரை பாருங்க. See how he is, how these people are loving me. எப்படி இவங்க எல்லாம் என்ன நேசிக்கறாங்க? How this pastor is loving the congregation. எப்படி இந்த போதகர் சபையை நேசிக்கறார்ல? Oh, that's also waste. அதுவும் இல்லையா? Come on, God, I'm frustrating. தேவனே எனக்கு புரியல. Tell me what is your love. அப்படினா உங்க அன்புனா என்ன? No, just explain in a way that like explain in such a way that this pathetic mind can understand that love. இந்த சாதாரண மனிதனாகிய என்னால் புரிந்து கொள்ளும் வண்ணமாக உங்க அன்பை நீங்க கொஞ்சம் விளக்குங்களே. And God is trying to explain. அப்ப தேவன் விளக்கும்போது, Pushparaj, ஐயா, what do you deserve for it? நீ எதற்கு தகுதி உள்ளவன்? What I can give you. நான் உனக்கு என்ன கொடுக்க முடியும்? According to your quality. உன்னுடைய தகுதி நிமித்தம் என்ன கொடுக்க முடியும்? According to your eligibility, just think what you can receive from God. உங்களுடைய தகுதியின் நிமித்தமாக உங்களால தேவனிடமிருந்து என்ன காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? Just imagine that I'm in heaven now. கொஞ்சம் ஒரு உதாரணமா கற்பனையா சொல்றேன். நான் பரலோகத்துல இருக்கிறேன். அடுத்த கட் பண்ணி போட்டுறாதீங்க, போன வாரம் பாஸ்டர் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தார் அப்படினு. So don't cut and copies and say pastor went to heaven last week. I'm in heaven. நான் உதாரணமாக பரலோகத்துல இருக்கிறேன். தேவனிடத்துல கேட்கிறேன். God, tell me what is your love. தேவனே உங்க அன்புனா என்ன? And all the angels are all around. எல்லா தூதர்களும் அங்க இருக்காங்க. And I'm telling to God, what is love? தேவனிடத்துல தேவனே உங்க அன்புனா என்ன? And God is saying, தேவன் சொல்லும்போது, tell me what do you deserve for it? தேவன் என்னை நோக்கி, ஐயா புஷ்பராஜ் ஐயா, நீங்க என்ன காரியத்துக்கு தகுதி உள்ளவர்? What is your qualification? உன்னுடைய தகுதி என்ன? What you can get from me? என்னிடத்துல நீ எதை பெற்றுக்கொள்ள முடியும்? And all the angels are shouting wrath. எல்லா தூதர்களும் சத்தமா சொல்லுவாங்க, ஒன்றுமில்லை. Wrath. தேவ கோபம். Condemnation. தேவ கோபக்கினின் ஆக்கினை. Just burn him. அவரை எரித்து விடுங்கள். His eligibilities. அவருடைய தகுதி என்னன்னா? His qualities. அவருடைய தகுதி என்னன்னா? He deserves for the wrath of God. தேவ கோபக்கினால் எரிக்கப்படுவதற்கான தகுதி. Finish him. அவரை கொன்று விடுங்கள். He is not righteous. அவர் நீதி உள்ளவர் அல்ல. He cannot stand here. அவர் உங்களுக்கு முன்னால் நிற்க முடியாது. This is not the place he has to come. அவர் நிற்கக்கூடிய இடம் இது அல்ல. His place is that hell. அவர் இருக்க வேண்டிய இடம் பாதாளம். Send him out. வெளியே அனுப்புங்கள். Heaven is getting distorted. பரலோகம் இவரால சீர்குலைய Because of this one person. இந்த ஒரு மனிதனாலே. Oh holy God. பரிசுத்த தேவனே. What are you doing here? நீங்க என்ன செய்றீங்க? How can you talk to this man? எப்படி இந்த பாவியிடம் பேசுவீர்கள்? We were wondering. அவங்க எல்லாம் திணறுவாங்க. The cherubim and cherubim, those who are just praising God, holy, holy, holy. Now they are just shivering. How can this man come here? கேருபீன்களும் சேராபீன்களும் தேவராகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லும்போது அவர்கள் எப்படி இந்த பாவிங்க வந்து நிற்க முடியும்? நடுநடுங்கி இருப்பார்கள். God condemn him. தேவனே அவனை ஆக்கினைக்குள்ளாக தீரும். Send him to hell. அவனை பாதாளத்திற்கு அனுப்பும். Oh, you pour out your wrath over him. உம்முடைய தேவ கோபக்கினை அவன் மேல் பொழிந்தருளும். We want to see once again Sodom Gomorrah right now here. இந்த நேரமே இந்த கணமே ஒரு முறை கூட சோதம் குமராவில் நடந்ததை நாங்கள் பார்க்க வேண்டும். Oh, I would have just terrified. அதை கேட்டு நான் பயந்து நடுங்கி இருப்பேன். I'll be shrinked. நான் கூனி குறுகி நிற்பேன். I just fall flat. நான் கீழே தாழ விழுவேன். Oh, who can save me? என்னை காப்பாற்றுவது யார்? What can save me? யாரால் என்னை காப்பாற்ற கூடும்? How can I stand before God? பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நான் எப்படி நிற்க முடியும்? How can I stay here? எப்படி இங்க வாசம் பண்ண முடியும்? How can I come here? எப்படி இங்க ஏற முடியும்? Oh, the hell is just I can see that. என்னால அந்த பாதாளத்தை பார்க்க முடியுதே. There are so many people just crying and shouting. அநேக ஜனங்கள் கூக்குரட்டு கத்துறத பார்க்கிறேன். And here all the the agents of devil are waiting. சாத்தானுடைய எல்லா தூதர்களும் எனக்காக காத்து கொண்டிருக்காங்க. And they're about to pull me. என்னை இழுக்க தயாரா இருக்காங்க. I just shrieked and shouted, God help me. நான் கூனி குறுகி பயந்து நடுங்கி தேவனே என்னை காப்பாற்றும் என்கிறேன். And the myriads of angels will keep on telling no. அந்த கோடான கோடி தூதர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்வாங்க, இல்ல ஆண்டவரே அதற்கு இவனுக்கு தகுதி இல்லை. And God is looking at me. ஆனால் தேவன் என்னை பார்க்கும்போது, Pushparaj,
ஐயா, I asked you what you deserve for. நான் உன்னிடம் என்ன கேட்டேன், உனக்கு என்ன தகுதின்னு. This is what your eligibility. உன்னுடைய தகுதி இதுதான். This is what your state. இதுதான் உன்னுடைய நிலைமை. My dear friend, எனக்கு அன்பான நண்பர்களே, that is where இந்த இடத்துல தான் God is showing what is his love. தேவனுடைய அன்பு என்ன என்பதை தேவன் நமக்கு காண்பிக்கிறார். And everybody is shouting, எல்லாரும் கூக்குரலிடும்போது, wrath, 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 தேவ கோபாக்கினை, தேவ கோபாக்கினை, தேவ கோபாக்கினை சொல்லும்போது, condemnation, 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 ஆக்கினையின் தீர்ப்பு, ஆக்கினையின் தீர்ப்பு, ஆக்கினையின் தீர்ப்பு என்று சொல்லும்போது, hell, 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 நரகம், நரகம், நரகம் என்று சொல்லும்போது, but they are not love, but God is love. அவங்க யாருமே அன்பாகவே இருக்கிறவர்கள் அல்ல, ஆனால் என் தேவன் அன்பாகவே இருக்கிறார். God who is love, அன்பாகவே இருக்கிற அந்த தேவன் he looked at me. அவர் என்னை பார்த்து, Pushparaj, ஐயா, you deserve for condemnation. ஆக்கினை தீர்ப்புக்கு தகுதி உள்ளவன், You deserve to die. மரிப்பதற்கு தகுதி உள்ளவன் நீ, You deserve for hell. நரகத்திற்கு தகுதி உள்ளவன் நீ. Here I show you my mercy. ஆனா என் இரக்கத்தை உனக்கு I காண்பிச்சேன். show you mercy. என் இரக்கத்தை காண்பிச்சேன். God, what do you mean by mercy? ஐயா, இரக்கம்னா என்ன தேவனே? Oh, okay, let me tell you this. அதை உனக்கு விளக்குறேன். And further definition. இன்னும் கொஞ்சம் விளக்குறேன். Do you understand what is mercy? இரக்கம்னா என்னன்னு புரியுதா? Oh, some beggar was on the street. அந்த தெருவுல ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான். And he doesn't have food. அவனுக்கு உணவு இல்ல. And there is no connection between you and him. உனக்கும் அந்த பிச்சைக்காரனுக்கு எந்த விதமான தொடர்பும் He is இல்லை. just a street beggar. அவன் தெருவுல இருக்க ஒரு No, பிச்சைக்காரன். you no need to help him. அவனுக்கு நீ உதவணும்னு கட்டாயம் But இல்ல. you took your purse ஆனால் உங்க பர்ஸ் எடுத்து and took 10 rupees ஒரு 10 ரூபாய் தாளை எடுத்து and just throw it on his plate from your car. உங்க கார்ல இருந்து அவன் தட்டுல நீங்க அப்படி எரிஞ்சீங்கன்னா, Throw it because he is that much deserved. ஏன்னா அவ்வளவுதான் உனக்கு தகுதி, அதனால நீங்க Oh, எரிஞ்சிருக்கீங்க. have your meal. போய் சாப்பிட்டுக்கோப்பான்னு எரிஞ்சிருக்கீங்க. Okay, 10 rupees. 10 ரூபாய் வச்சுக்கோ. And you just raise the window அப்படி உங்க கார் and கண்ணாடி just keep குத்திட்டு moving நீங்க on. கிளம்பிட்டீங்க. No connection. அந்த மனுஷனுக்கு உங்களுக்கு தொடர்பே இல்ல. But you have mercy. ஆனா இரக்கம் காமிச்சீங்களே. That is the definition of mercy. இதுதான் இரக்கத்தின் விளக்கம். Oh, let me give one more example. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். Oh, one day you were in the bus stand. ஒரு நாள் அந்த பேருந்து நிறுத்தத்துல நின்னீங்க. Oh, there was a dog who is keep on following you. அங்க ஒரு நாய்க்குட்டி உங்களை அப்படியே சுத்தி உங்க காலை சுத்தி வருது. I know, it looks so cute. பார்க்க கொஞ்சம் நல்ல அழகா இருக்கு. But you cannot take the dog to your home. ஆனா அந்த நாய்க்குட்டி உங்களால உங்க வீட்டுக்குலாம் எடுத்துட்டு போக But முடியாது. the dog is keep on just surrounding you. ஆனா அந்த நாய்க்குட்டி உங்களை சுற்றி வருகிறது. Oh, you give a 10 rupee, have a good day biscuit packet. ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி And you just throw a couple of biscuits. ஒரு சில பிஸ்கட் அந்த நாய்க்கு போடுறீங்க. And dog is just moving its tails and being gratitude. அந்த நாய் தன்னுடைய வால் ஆட்டி தன்னுடைய நன்றியை காண்பிக்குது. Okay, fine. இருக்கட்டும். I feel some happiness. உனக்கு உணவு கொடுத்தல கொஞ்சம் I சந்தோஷம். get some happiness. ஒரு சந்தோஷம். And throwing the 10 rupees to the beggar, I have some happiness. அந்த 10 ரூபாயை அந்த பிச்சைக்காரனுக்கு தூக்கி போட்டது எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். That happiness has not changed my life. அந்த சந்தோஷத்தினால என்னுடைய வாழ்க்கை தரம் மாறலாம் இல்ல. Just some glimpse. ஒரு சின்ன ஒரு ருசி அவ்வளவுதான். தமிழ்ல சொன்னா ஒரு அல்ப சந்தோஷம். It's a small glimpse of happiness. அந்த நேரத்துல ஒரு அல்ப சந்தோஷம். I just have a small glimpse of happiness at that time. The dog is looking at me. அந்த நாய் என்ன பார்த்து I am bow. correct. With a gratitude. Okay. I'm happy about it. Have it. நன்றி உணர்வோட இருந்து நான் அதை பார்க்கும்போது ஆமா ரொம்ப சந்தோஷம். சாப்பிடு. This is what meant mercy. இதுதான் இரக்கம். God had shown his mercy towards you and me. You and me got escaped from hell. தேவன் நம் மீது, உங்கள் மீது, என் மீதும் இரக்கத்தை காண்பித்தார். எப்படின்னா அந்த நரகத்திலிருந்து நம்மளை விடுவிச்சதுனால. I don't know how many of you really value it. எத்தனை பேர் இதை ரொம்ப பெரிதா கருதுறீங்கன்னு எனக்கு தெரியல. If you really understand who is God, தேவன் யாருன்னு உங்களுக்கு உண்மையா தெரிஞ்சதுன்னா, if you really understand who you are, நீங்க யாருன்னு உங்களுக்கு உண்மையா தெரிஞ்சதுன்னா, you will understand what I'm talking about. நான் என்ன சொல்றேங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுப்பீங்க. He just throwing the biscuits. அந்த பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்து எறியும் போது, He just throwing the 10 rupees. 10 ரூபாய் நீங்க எடுத்து எறியும் போது, And he said, I'm showing you mercy. நான் அந்த இரக்கத்தை காண்பிக்கிறேன் நம்ம சொல்றோம். Means what? அதுக்கு அர்த்தம் என்ன? I mean, in the same story, you come back to heaven. அதே காரியத்தை பரலோகத்தோட ஒப்பிட்டு பார்த்து, I was shrinking.
நான் கூனி குறுகி, I was terrified. நான் பயந்து நடுங்கி, I was crying. அழுது கொண்டிருக்கிறேன். And when I look back, திரும்பி பார்த்தால் I could see all the agents of devil, agents of devil. பிசாசின் தூதுவர்கள் என்னை பிடிப்பதற்கு தயாராக And they are just cherishing and they are just trying to pull me. என்ன பின்தொடர்ந்து வந்து இழுக்க முயற்சிக்கிறாங்க. I'm crying, God. நான் தேவனே நாள்றேன். God, I don't want to go there. தேவனே நாங்க போக விரும்பல. And the angels are saying, அப்ப தேவனுடைய தூதர்கள் சொல்றாங்க, you cannot be here. இல்ல நீங்க இங்க இருக்க முடியாது. You deserve for hell. நீ நரகத்திற்கு But தகுதியானவன். I said, ஆனா நான் சொல்றேன், Lord, I cannot go hell. ஆண்டவரே நரகத்துக்கு என்னால போக I முடியாது. don't want to go hell. நரகத்துக்கு நான் போக விரும்பல. All the devil's agents, oh, you deserve for hell. எல்லா தூதர்களும் சொல்றாங்க, இல்ல நீ நரகத்துக்கு தான் தகுதி. Come with us. எங்களோட வான்னு சொல்லுங்க. Come with us. எங்களோட வான்னு பிசாசு சொல்லும்போது, And Satan is at the side. பிசாசு அங்க நின்று And he's looking at God. தேவனை நோக்கி பார்த்து, God, தேவனே you are a just God. நீர் நீதி உள்ளவர் தானே. I know who is this Pushparaj. இந்த புஷ்பராஜ் யாருன்னு எனக்கு தெரியும். I know what is in mind. அவனுடைய மனதில் இருப்பதை நான் அறிவேன். I know what is in his heart. அவன் இருதயத்துல என்ன இருக்குன்னு உனக்கு I know தெரியும். his thoughts. அவனுடைய எண்ணங்கள், Which means I know his acts. அவனுடைய செயல்கள் நான் பார்த்திருக்கிறேன். Of course, devil cannot read your thoughts. Side note, okay? I know his acts. பிசாசான நம்முடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே அது நீங்க உங்களுக்கு தெரியும், நான் நம்புறேன். அதனால நம்முடைய செயல்களை அவன் But he பார்த்திருக்கிறான். can read your mannerism. ஆனா என்னுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது அவன் கண்காணிக்கிறான். இந்த திருட்டு மொழிக்கு பின்ன என்ன அர்த்தம் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். He'll definitely know what will be there behind when I do have such crooked thoughts. God, I know all that he has done. இவன் செய்யறதெல்லாம் எனக்கு தெரியும் ஆண்டவரே. Can you take him to heaven? இவனை பரலோகத்துக்கு கூட்டி போக முடியுமா? Your whole justice nature will be spoiled. உங்க நீதி உள்ள குணாதிசயம் கெட்டு போயிரும்ல. And angels are looking at God. தூதர்கள்லாம் தேவனை பார்க்கும்போது, God, you are holy. தேவனே நீர் பரிசுத்தர். We know that person is not holy. அந்த மனிதன் பரிசுத்தர் இல்லைன்னு எனக்கு தெரியும். Can we have him in this heavenly realm? இந்த பரிசுத்தமான பரலோக இடத்துல அவனை வைக்க முடியுமா? I don't think. என்னால முடியாதுன்னு நினைக்கிறோம். Send him hell. அவனை நரகத்துக்கு அனுப்பிச்சிருங்க. But God is God of love. அதனால் அதே தேவன் அன்பான தேவனாகவும் இருக்கிறார். God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். And he said, Pushparaj, ஐயா, you deserve for hell. நீ நரகத்திற்கு தகுதி You உள்ளவன். cannot come here. உன்னால் இங்கே வர முடியாது. And now, இப்பொழுது if I am a justice God, ஒரு நீதியுள்ள தேவனாக நான் இருந்தேன் I என்றால் can give wrath. தேவ கோபாக்கினே நான் உனக்கு I can காண்பிப்பேன். give condemnation. ஆக்கினை தீர்ப்பை கொடுப்பேன். You have to drink the cup of wrath. தேவனுடைய கோபத்தின் உக்கிர வண்டல்களை நீ குடிக்க வேண்டும். Now I am giving you life. ஆனா அதுக்கு பதிலா உனக்கு ஜீவனை கொடுக்கிறேன். Go back. போ, Go back. திரும்பி போ. You will not go to hell. I stopped it. நீ நரகத்திற்கு செல்வதில்லை, நான் அதை தடுத்து விட்டேன். And he left. அவரை அப்படி விட்டு விட்டார். This is God's love has been translated in a relative term called mercy. தேவனுடைய அன்பு என்பதை என்ன என்பதை நான் புரிந்து கொள்ளும் வண்ணமாக இரக்கம் என்னும் வார்த்தையினால எனக்கு விளங்குகிறது. He understood why he can understand only mercy. அந்த மனுஷனால இந்த இரக்கத்தை தான் புரிஞ்சுக்கொள்ள முடியும். He understood this. அவனுக்கு ஒன்று தெரியும். Couple of days back, ஒரு சில நாட்களுக்கு முன்பாக I saw a dog நான் ஒரு நாயை பார்த்தேன் on the bus stand, அந்த பேருந்து நிலையத்தில். and it was just coming all around me, அது என்ன சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. and I just want to please the dog, அந்த நாயை நான் பிரியப்படுத்த and I give a biscuit. ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்தேன். The dog cannot add any value to me anywhere. அந்த நாயால எனக்கு எந்த நன்மையும் எப்பொழுதும் கொடுக்க முடியாது. I will not do anything to that dog anymore. நான் அந்த நாய்க்கு இதுக்கு பின்னாடி நான் வேற எதுவும் செய்ய போறது இல்ல. Because I don't know where is the dog now. ஏன்னா அந்த நாய் இப்போ எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. Oh, that is the term called mercy. அந்த செயலுக்கு பெயர் தானே இரக்கம். Oh, according to the world. உலகத்தின்படி அது இரக்கம். Oh, I have shown that dog mercy. அந்த நாய்க்கு நான் இரக்கத்தை காண்பித்தேன். And on that beggar, அந்த பிச்சைக்காரனுக்கு I don't know which junction it was. எனக்கு எந்த ஜங்ஷன்ல பார்த்தேன்னு கூட ஞாபகம் I இல்லை. couldn't even remember which road it was. எந்த ரோட்ல போகும்போது பார்த்தேன்னு கூட தெரியலையே. But I threw 10 rupees. ஆனா ஒரு 10 ரூபாய் அவருக்கு எறிந்து விட்டேனே. And I could see a smile. I have seen a smile on his face. அவனுடைய முகத்துல ஒரு சிரிப்பு கூட நான் பார்த்தேன். And my little daughter said, "Daddy, you are a merciful person." அப்ப என் சின்ன பொண்ணு சொல்லுச்சு, அப்பா நீங்க ஒரு இரக்கமுள்ள அப்பான்னு. Oh, that is what mercy. ஆமா அதுதான் இரக்கம். Now
that same mercy has been manifested from him. இப்போ அதே இரக்க குணமானது தேவனிடத்திலிருந்து நமக்கு காண்பிக்கப்படுகிறது. When you hear this, இதை நான் கேட்கும்போது you may think that, நம்ம நினைக்கலாம், oh, I am like a dog to God. என்ன தேவனுக்கு முன்னாடி நான் ஒரு நாயா? You know what? I am fearfully, wonderfully made by God. நான் தேவனால பிரமிக்கத்தக்க அதிசயமாய் படைக்கப்பட்டவன். That is a love. ஐயா, அதுதான் அன்பு. Which you don't deserve. தகுதி இல்லாத எனக்கு காட்டப்பட்ட அன்பு. The dog cannot claim. அந்த நாயால வந்துட்டு, oh, I surrounded that person couple of times. நான் அந்த நபரை 2 முறை சுற்றி வந்தேன். How can he leave me without giving a biscuit? எப்படி பிஸ்கட் போடாம அவரால போக முடியும்? And the beggar says, அந்த பிச்சைக்காரன் சொல்வாங்க, I was waving my hand towards that car. நான் அந்த கார் வரும்போது கையாட்டினேன்ல. I saw the car. காரை பார்த்தேன். I raised my hands and waved towards the car. காரை நோக்கி என் கைகளை அசைத்தேன். And he shouted, Ayya! Help me ன்னு கத்துனேன். How can he go without giving 10 rupees? 10 ரூபாய் கூட கொடுக்காம போயிடுவார் அவரு. I will take the throne and throw the Audi car. அந்த கல் எடுத்து கண்ணாடில விட்டு எறிஞ்சிர மாட்டேன். அப்படி அவன் கிளைம் பண்ணது கரெக்ட்னா நீங்களும் நானும் கிளைம் பண்றது கரெக்ட். If he can claim such a thing, then what we claim to God is also right. My dear friend, எனக்கு அன்பான நண்பர்களே, the church has to have a proper understanding about who are we and who is God. சபையாகிய நமக்கு ஒரு சரியான புரிதல் இருக்க வேண்டிய காரியம் எதுவென்றால், தேவன் யார் என்றும் நான் எப்படிப்பட்டவன் என்றும் நாம் அறிய வேண்டும். God's love, தேவ அன்பு, our relative to man, it's like a mercy. அது மனிதன் நான் புரிந்து கொள்வதற்கு ஏற்றவண்ணமாக இரக்கம். Then what happened? அதுக்கு பின்னாடி என்ன It's the நடக்குது? first half of the movie. அந்த படத்துடைய முதல் பாதி கதை இதுதான். Now the second half. இப்ப இரண்டாவது பாதி. Now I'm not going to hell. இப்ப நான் நரகத்துக்கு போல, Oh, I came to earth. நான் இப்ப உலகத்துக்கு வருகிறேன். But I cannot live here forever. ஆனா இந்த உலகத்துல நான் நிரந்தரமா வாழ One முடியாது. day I will die. ஒரு நாள் மரிப்பேன். One day I have to go somewhere. ஒரு நாள் எங்கேயோ நான் போய் தான் ஆகணும். If I keep going this way, இதே வழியில நான் வாழ்ந்து கொண்டே இருந்தேன்னா I don't know where I will end up. எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல. And I was looking at God. நான் தேவனை பார்த்து, God, you have shown me your mercy. தேவனே உங்க இரக்கத்தை எனக்கு காமிச்சிட்டீங்க. Thank you. நன்றி. What else? அதுக்கு மேல Your love உங்க அன்பு is greater than the mercy that we are showing towards the beggar and the dog and all these things. ஒரு மனிதனாகிய நான் இந்த பிச்சைக்காரனுக்கும் இந்த நாய்க்குள்ள வேற யாருக்கும் காண்பிக்கிற இந்த இரக்கத்தை காட்டிலும் உங்க அன்பு பெரியதல்லவா? So I show mercy because I love that animal. நான் ஏன் இரக்கம் காமிச்சேன்னா அந்த நாய்க்குட்டி நான் நேசிச்சேன். But my love has been manifested in terms of mercy. That is why I have given the 10 rupees biscuit packet. என்னுடைய அன்பை நான் எப்படி வெளிக்காட்டுறேன்னா அந்த 10 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்ததன் மூலமாக இரக்கம் என்பதன் மூலமாக வெளிக்காட்டுகிறேன். And my love has been manifested mercy towards that beggar, and I have given 10 rupees. என்னுடைய அன்பை ஒரு இரக்கத்தின் வாயிலாக அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்ததன் மூலமாக நான் காண்பித்தேன். But nobody will say Pushparaj is love. ஆனா யாருமே வந்து புஷ்பராஜ் ஐயா அன்பாகவே இருக்கிறார்னு சொல்ல மாட்டாங்க. And then there is a difference between you and me. அப்படினா எனக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. Bible says God is love. வேதம் சொல்லும்போது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கிறது. But my daughter says Pushparaj has love. ஆனால் என்னுடைய மகள் சொல்லும்போது ஐயா உங்க கிட்ட அன்பு இருக்கு அப்பா என்று சொல்றாங்க. God is love, Pushparaj has love. There is a huge difference between these two. தேவன் அன்பாகவே இருக்கிறார், புஷ்பராஜ் ஐயாவிடம் அன்பு இருக்கிறது. ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. And looking at God, அப்ப தேவனை பார்த்து, God, then what is more than that? அப்ப அதுக்கு மேல என்ன? கண்டிப்பா நீங்க ஏன் மாதிரி கிடையாது. Lord, you are not like me for sure. No, there are so many people, I mean so many criminals have got their pardon and they are living in this world. இந்த உலகத்துல अनेक குற்றவாளிகள் அவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கொடுத்து அவங்களும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. That is mercy. அது இரக்கம். And we can understand our mercy. உங்க இரக்கத்தை எங்களால இத வெச்சு புரிஞ்சிக்க முடியுது. Okay, maybe this guy is he has done couple of mistakes and he has to be there in that prison for lifetime, and they have shown the mercy and they sent him out, released him. Okay, that is one extent, but I've done something more than that. I don't understand that. அந்த மனிதன் ஒரு சில குற்றங்களை செய்தான், அதற்காக ஆயுள் தண்டனை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில்ல இருக்க வேண்டிய அவனுக்கு மன்னிப்பு காட்டி கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவனை வெளியே விடும்போது அது இரக்கம்னு பார்க்குறேன், எனக்கு புரியுது. ஆனா தேவனே இதை விட நான் மோசமான காரியங்களை நான் செஞ்சிருக்கேனே. Of course he deserved for lifetime prison, I deserved for hell eternity. அவனுக்கு உலகத்துல சிறையில வாழ்நாள் ஆயுட்காலம் தண்டனை, எனக்கு
எனக்கு நித்தியமாக நரகத்தின் தண்டனை. And the government has shown mercy and delivered him, released him. அரசாங்கம் அவருக்கு மன்னிப்பை காண்பிச்சு அவரை வெளியே விட்டு விட்டார்கள். And you have delivered me, you have not shown your mercy and you delivered me from hell. நீர் எனக்கு இரக்கத்தை காண்பித்து நரகத்திலிருந்து என்னை விடுவித்து விட்டீர். Is that all your love? அப்ப இவ்வளவுதான் உங்க அன்பா? Is there anything else? இதுக்கு மேல ஏதாவது இருக்குதா? And God is telling, அப்பொழுது தேவன் சொல்வார், Pushparaj, you understand a part of my love. ஐயா, என்னுடைய அன்புல ஒரு பகுதியை தான் நீங்க புரிஞ்சு கொண்டீங்க. சார், இதுக்கே நான் வாழ்க்கை பூரா வாழ்வேன் சார் உமக்காக. Lord, for this part itself I am indebted to give my entire life unto you. You delivered me from hell. என்னை பாதாளத்திலிருந்து தப்புவித்தீரே. No, still the heaven is not guaranteed yet. இன்னும் பரலோகம் எனக்கு உறுதியளிக்கப்படவில்லை. And I mean, you just kept me here. என்ன இந்த இடத்துல வச்சிருக்கீங்க? And I haven't gone to hell. நான் பாதாளத்துக்கு போகல. Oh, that itself like a bumper price for me. அதுவே நான் யோசிக்க கூட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆஃபர். I'll be faithful. நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன். I'll be humble. நான் தாழ்மையுள்ளவனாக இருப்பேன். Oh, I will serve you. தேவனே, நான் உமக்கு ஊழியம் செய்வேன். I'll praise you. நான் உம்மை ஆராதிப்பேன். I'll thank you. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன். Because such a great thing you have done in my life. என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய விஷயத்தை செய்தீரே. I read Sodom Gomorrah. சோதம் குமாராவுக்கு நடந்ததை நான் வாசித்திருக்கிறேன். I read what happened in the days of Noah. நோவாவின் காலத்தில் நடந்ததை நான் வாசித்திருக்கிறேன். But that is not happening to me. ஆனா எனக்கு அது நடக்கலையே. Oh, even now I'm here. I can pinch and I can feel it. I'm here. இன்னும் நான் அந்த உலகத்துல தான் இருக்கிறேன். என்னால என்ன உணர முடியுது, என்னால கிள்ளி பார்க்க முடியுது. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Oh, you didn't send me hell. என்ன நீங்க பாதாளத்தில் அனுப்ப விடவில்லை. And somebody saying, ஒருத்தங்க சொல்லுவாங்க, he didn't send you heaven either. இல்ல, இன்னும் பரலோகத்துக்கு உங்களை என்ன அனுப்பலையே. Oh, okay, I was saved from hell, but still the journey is off done. நான் பாதாளத்திலிருந்து காப்பாற்றப்பட்டேன், ஆனா இன்னொன்னுடைய பயணம் முழுமையாக முடியலையே. And God said, அப்பொழுது தேவன் சொல்கிறார், you have learned my love part of it. என்னுடைய அன்பின் ஒரு பகுதியை நீ அறிந்து கொண்டாய். That is mercy. அது இரக்கம். Now let me show the other side of my love. என்னுடைய அன்பின் இன்னொரு பகுதியை நான் உனக்கு விவரிக்கிறேன். That is called grace. அதற்கு பெயர் கிருபை. Grace. கிருபை. I had never heard the term in this world. ஐயா, இந்த உலகத்துல இந்த கிருபைன்னு ஒரு வார்த்தையை நான் கேட்டதே இல்லையே. Nobody has told me. யாருமே என்கிட்ட சொன்னதில்லையே. I heard love. அன்புங்கிற வார்த்தை கேட்டிருக்கிறேன். I heard mercy. இரக்கத்தை கேள்விப்பட்டிருக்கிறேன். Fondness. எல்லாரையும் அன்பு செலுத்துகிற கரிசனை கேட்டுப்பட்டிருக்கிறேன். Kindness. கரிசனை உள்ள காரியத்தை கேட்டுக்கிறேன். And like a brotherly love. ஒரு சகோதர ஐக்கியம் அன்பை கேள்விப்பட்டிருக்கிறேன். Family love. குடும்ப அன்பு உறவு புரிகிறது. Romantic love. ஒரு காதலர்களுடைய காதல் புரிகிறது. Passionate love. ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அன்பு புரிகிறது. But what do you mean by grace? ஆனா அந்த கிருபை என்ன ஆண்டவரே? And he is asking, Pushparaj, புஷ்பராஜ் ஐயா, I ask you, what did you deserve for it? Deserve for? நான் முதல்ல உன்ட ஒரு கேள்வி கேட்டேன்ல, உனக்கு என்ன தகுதி, என்ன உனக்கு கிடைக்கும்னு என்ன கேட்டேன்ல. And the entire universe testifying that you deserve for hell. இந்த முழு பிரபஞ்சமும் சேர்ந்து அறிக்கையிட்டது உன்னுடைய தகுதியிலிருந்து உனக்கு கிடைக்க போவது பாதாளம். So the first term, mercy, is I have not given what you deserve for. உனக்கு என்ன தகுதியோ அதை நான் உனக்கு கொடுக்கலல்ல, இதுதான் இரக்கம். Now இப்பொழுது I'm going to give நான் ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்க போறேன். what you don't deserve for. உனக்கு எது தகுதி இல்லையோ அதை நான் உனக்கு கொடுக்க போறேன். Understand very clearly. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. The first one is முதலாவது mercy. இரக்கம். I am not going to give what you deserve for. எனக்கு என்ன தகுதியோ, எனக்கு என்ன கிடைக்கணுமோ அதை தேவன் எனக்கு கொடுக்கல. That is mercy. அது இரக்கம். And now next level is இப்பொழுது இரண்டாவது அடுத்த கட்டம், I am going to give something which you never be deserved. உன் வாழ்க்கையில ஒரு நாள் நீ இதற்கு தகுதி அடையவே முடியாது, ஆனால் அதை நான் உனக்கு கொடுக்கிறேன். How many of you got my point? நான் சொல்ல ஒரு எத்தனை பேருக்கு புரிகிறது? Hallelujah. ஹல்லேலூயா. That is how you and me have got saved. இப்படிதான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம். எனக்கு என்ன தகுதியானதுன்னா நரகம் மட்டும்தான் தகுதியானது. அது அவர் இரக்கத்தினால எனக்கு தரல. எனக்கு தகுதியே இல்லை எதுனா அந்த பரலோகத்தை பெற்றுக்கொள்வதற்கு. அது அவர் கிருபையினால தந்தார். This grace and mercy put together, that is what God's love. I am completely deserved for hell,
But God didn't give me unto that. That is grace. Sorry, that is mercy. And I don't deserve heaven. But yet God gave me that, and that is grace. இந்த இரக்கமும் இந்த கிருபையும் இந்த ரெண்டு காரியங்களையும் சேர்ந்து புரிந்து கொள்வதுதான் தேவனுடைய அன்பு. Come back to that consulate. அந்த அமெரிக்க தூதர் அந்த உதாரணத்திற்கு வருவோம். Now you cannot go before him. நாம் அவருக்கு முன்னாடி போயிட்டு give me the approval. இந்த அப்ரூவலை கொடுங்க. And if I don't give, I'll just blast at you. கொடுக்கலனா அடிச்சுறேன் பார்த்துக்கோங்க. You are gone. நீங்க நினைச்சீங்கனாலே அமுச்சிடுவாங்க. Now compare with this God. இந்த தேவனோட ஒப்பிட்டு பாருங்கள். You deserve for hell. நரகத்திற்கு தகுதி உள்ளவர். Because of his mercy he didn't give that. அவருடைய இரக்கத்தினாலே அவர் அதை நமக்கு கொடுக்கவில்லை. But he didn't stop that. ஆனா அதோட அவர் நிறுத்தல. He would have kept you in this earth lifelong. ஒருவேளை இந்த உலகத்திலேயே வாழ்க்கை பூரா நம்மள வச்சிருந்தாலே you'll go through the toil, pain and tribulations and so on, the fallen world. இந்த விழுந்து போன உலகத்துல இருக்கக்கூடிய வலிகளும் வேதனைகளும் உபத்திரங்களும் பாடுகள்லயே நம்ம வாழ்ந்து முடிஞ்சிருப்போம். Without knowing God and living in this world is a curse. தேவனை அறியாமல் இந்த உலகத்திலே வாழ்வது அது ஒரு சாபம். He could have kept you like that. அப்படி கூட உங்களை வச்சிருக்கலாம். But still, ஆனால் he said, okay, Pushparaj, I said I am love, right? ஐயா நான் உங்ககிட்ட சொன்னேன்ல நான் அன்பாகவே இருக்கிறேன். Okay, now you have tasted my mercy. என்னோட இரக்கத்தை நீ ருசித்து விட்டாய். Now let me take you to the next level. இப்போ அடுத்த கட்டத்தை நான் உனக்கு காண்பிக்கிறேன். If I take you after your death, உன்னுடைய மரணத்துக்கு பின்பாக உன்னை நான் எடுத்து, and if I kept you a place where there is no hell, there is no heaven, பரலோகமும் இல்ல நரகமும் இல்லங்கற ஒரு பொதுவான இடத்துல நான் வச்சேனாலே you will be satisfied. நீ திருப்தி ஆயிடுவ. You'll be happy. ஏன்னா சந்தோஷமா தான் இருப்ப. Because you deserve for hell. ஏன்னா நீ நரகத்திற்கு தகுதியுள்ளவன். I didn't send you hell. நரகத்துக்கு உன்னை அனுப்பாம No, I took you and put it in a place where it's not hell but not heaven at all. ஒரு பரலோகம் இல்லாத இடம் ஆனா நரகமும் இல்லாத ஒரு பொதுவான இடத்துல கொண்டு போய் வச்சாலே நீ எவ்வளவு சந்தோஷப்படுவ. Lord, I will be so happy. தேவனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். No fire. ஏன்னா நெருப்பு இல்ல. No gnashing the teeth. பற்கடிப்பு இல்ல. No worms. இல்ல புழுக்கள்னால பிரச்சனை இல்ல. No pain. வலிகள் இல்ல. No torture. இல்ல கொடுமை இல்ல. And no darkness. இருள் இல்ல. No devil. இல்ல பிசாசு இல்ல. Oh, even no God, but that's okay. தேவனும் அங்க இல்லதான், பட் இருந்தாலும் பரவாயில்ல அந்த பொதுவான இடம். But God said, ஆனா தேவன் சொன்னார், Pushpara, you need to understand my love. புஷ்பராஜா நீங்க அன்பை புரிஞ்சுக்கணும். You understand just one form of my love. என் அன்புடைய ஒரு பகுதியை தான் நீ புரிந்து கொண்டாய். Let me give one more level of understanding. அடுத்த அளவுல உனக்கு புரிய வைக்கிறேன். I don't want to keep you in that place. அந்த நரகத்துல உன்னை வைக்கல. Come. வா. Let me take you just not keeping a place next to the. No, these are the angels compartment. இல்ல இதெல்லாம் அந்த தூதர்கள் இருக்கிற அந்த இடத்துல உன்னை வைக்கல. You stay there. அங்க உன்னை இருன்னு சொல்லல. God, அங்க இருன்னு சொன்னேன்னா தேவனே, you made me to stay along with the angels. தூதர்களோடு நான் வசிக்க போறேனா? God, I'm so happy for you. தேவனே ரொம்ப நன்றி ஆண்டவரே. You are so loving. நீங்க ரொம்ப அன்பானவர் நான் புரிஞ்சுக்கிட்டேன். You are so loving. நீ ரொம்ப அன்பானவர். And you kept me in the place of angels. தூதர்கள் இருக்கிற இடத்துல நான் வச்சிருக்கிறீரே. And God said, அப்போ தேவன் சொல்கிறார், now Pushparaj, இல்ல you have tasted my mercy. என் இரக்கத்தை நீ ருசித்து விட்டாய். And no, you understand, I taken that from one level, mercy plus one level. இரக்கத்தை தாண்டி அடுத்த நிலைமை உனக்கு காண்பித்தேன். And mercy plus another level. அதுக்கு அடுத்த நிலைமையும் காண்பித்தேன். Still I'm not satisfied. இல்ல இன்னும் நான் திருப்தி ஆகல. I want to show my love. இன்னும் என் அன்பை நான் உனக்கு காண்பிக்கணும். My love is greater than any love. எல்லா அன்பை காட்டிலும் என்னுடைய அன்பு பெரியது. My love is greater than anybody's love. எல்லாருடைய அன்பை காட்டிலும் என்னுடைய அன்பு பெரியது. Let me show you what is love. அன்புனா என்ன நான் உனக்கு விவரிக்கிறேன். Okay, let me take you from here. இங்க இருந்து உன்னை தூக்கி and take you to heaven. பரலோகத்திற்கு அழைத்து வந்து, God, I am in heaven. தேவனே பரலோகத்திலயா? And all the angels are looking at me. எல்லா தூதர்களும் என்னை பார்க்கும்போது, do you remember this guy? இவனை ஞாபகம் இருக்குதா? Oh, a couple of days back. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக the same place. அதே இடத்துல could have went to hell. பாதாளத்துக்கு போயிருப்பானே. But we know God showed his mercy. தேவன் தன்னுடைய இரக்கத்தை காண்பித்து and sent him out. அவனை வெளியே அனுப்பினாரே. And now he is coming back. இப்போ மறுபடியும் வருகிறான். Everybody is staring at Pushparaj. எல்லாரும் மேலோட ஆக்ரோஷமா பார்க்கும்போது, oh, this Pushparaj is coming again. மறுபடியும் இந்த புஷ்பராஜ் வராரா? coming along with God. ஆனா
தேவனோட வராரா? So for God is here in the seat of judgment. இதுவரைக்கும் நியாயாசனத்துல நியாயாதிபதியாக தேவன் இருந்தார். And God said you deserve for death. தேவன் சொல்லும்போது மரணத்திற்கு You நரகத்திற்கு deserve for wrath. தேவ கோபாக்கினைக்கு தகுதியுடன் சொன்னாரு. Still shown love. ஆனா இரக்கத்தை அன்பை காண்பித்தார், இரக்கத்தை காண்பித்தார். Now this God is coming along with him. இப்போ தேவன் அவனோடு வருகிறாரே. God is just backing him up. தேவன் அவரை தாங்குகிறாரே. And he's coming along with him. அவனை அழைத்து வருகிறாரே. Where is going to take him? அவனை எங்க கொண்டு செல்ல Oh, they are போகிறார்? entering into heaven. பரலோகத்துக்குள்ள வராங்க. I don't know how many levels of heaven. பரலோகத்தை எத்தனை அடுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. Some say 3, some say 7. ஒரு சிலர் 3ன்றாங்க, ஒரு சிலர் 7ன்றாங்க. Let's take X number. ஆமா, அது எக்ஸ்னு வச்சுப்போமே. And he is coming one level, another level, and coming to the highest place. அதுல இருக்க ஒவ்வொரு நிலைகளையும் தாண்டி தாண்டி அதோட உச்சியான மேலான நிலைமைக்கு அழைத்து சென்று. And earlier father said you cannot deserve for heaven, but you deserve for hell. முன்னே பிதாவான தேவன் சொல்லும்போது இந்த பரலோகத்திற்கு நீ தகுதியானவன் இல்லை, உன்னுடைய தகுதி நரகம் என்றார். Now he is coming. ஆனா இப்போ அதே மனிதன் He is வருகிறான். coming to heaven. இந்த பரலோகத்துக்கு வருகிறான். Everybody is looking at the Father. எல்லாரும் பிதாவை பார்க்கும்போது What is going to tell? அவர் என்ன சொல்ல போகிறார்? But God the Son is coming along with him. ஆனா குமாரனாகிய தேவன் அந்த மனிதனோட வரும்போது All the angels are looking at Father. எல்லா தூதர்களும் பிதாவை நோக்கி And all பார்த்தால் the angels are looking at Pushparaj. எல்லா தூதர்களும் அந்த மனிதனாக புஷ்பராஜை நோக்கி They பார்க்கும்போது don't understand. அவங்களுக்கு புரியல. And now they could see this happiness in the face of the Father. அது மாத்திரமல்லாமல் பிதாவுடைய முகத்தில் ஒரு சிரிப்பை காண்கிறார்கள். Same Pushparaj. அதே மனிதனாகிய புஷ்பராஜ் Couple of days back, சில நாட்களுக்கு முன்பு Father face was just full of wrath. பிதாவாகிய தேவனுடைய முகம் தேவ கோபக்கினியால் இருந்தது. But now the face is just full of rejoice. ஆனால் இப்பொழுது தேவனுடைய முகம் களிப்பாய் இருக்கிறது. He is coming along with the Son, God. அந்த மனிதன் குமாரனாகிய இயேசு என்கிற மனிதனோடு வருகிறார். And the Son is just taking him அந்த குமாரன் அவனை அழைத்து கொண்டு வந்து and coming near to the throne of Father. பிதாவின் அருகில் வந்து And everybody is just staring. எல்லாரும் அப்படி The entire heaven is looking at me. மொத்த பரலோகம் என்னை பிரமிப்பாய் Oh, பார்த்திருக்கும். earlier I was shrinked. முன்னாடி நான் கூனி குறுகி, Earlier I was trembled. பயந்து நடுங்கி, Earlier I was terrified. என்ன செவன் திகைத்து நின்றேன். But now I feel embarrassed. நான் ஒரு என்ன சென்று நடுங்கி I நின்றேன். feel full of shy. எனக்கு ஒரு அவமானம், No, embarrassment. பயங்கரமா ஒரு என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரு வெட்கப்பட்ட ஒரு நிலைமை. ஒரு இக்கட்டான நிலைமை அப்படியே. I don't know what to do. No, I'm just feeling so shy. ரொம்ப வெட்கப்பட்டு நிற்கிறேன். And the Son God is saying, come. ஆனா குமாரனாகிய தேவன் சொல்கிறார், வா என்னோடு. Come, Pushparaj. வாங்கள் ஐயா. Come. வாங்க. Come into the side near my Father. பிதாவின் அருகிலே வந்து. And Father is sitting. பிதா உட்கார்ந்து இருப்பார். There is a throne next to the Father. பிதாவின் அருகே இன்னொரு The சிங்காசனம். right hand of the Father. பிதாவின் வலது பாரிசத்திலே. And the Son was about to sit that. அங்கே குமாரன் உட்கார போகிறார். And the Son is just holding my hand. குமாரன் என்னுடைய கரங்களை பற்றி Come. என்னை இழுத்து. And he was sitting at the throne. அவர் அந்த பரலோகத்தின் வலது பாரிசத்தில் உட்காரும்போது And he said, அவர் சொல்கிறார், sit next to me. எனக்கு அருகே உட்காரு. And he said, what is that all? ஆண்டவரே இது என்ன? What is that all? ஆண்டவரே இது என்ன? I don't understand. எனக்கு புரியல. I don't understand. What is that all? ஆண்டவரே இது முழுமே எனக்கு புரிய முடியலையே. And he said, அப்ப அவர் சொல்வார், புஷ்பராஜ் ஐயா, you ask me what is love, right? அன்புனா என்னன்னு கேட்டல்ல? This is what love. இதுவே அன்பு. This is what love. இதுதான் அன்பு. This is what my grace. இதுதான் என்னுடைய கிருபை. This is what grace. இதுதான் கிருபை. You have not gone to hell. That is my mercy. நீ நரகத்திற்கு செல்லவில்லையே, அது என்னுடைய இரக்கம். And you came and sit in the heavenly places. That is my grace. நீ அங்கிருந்து வந்து பரலோகத்தில் என்னோட வீற்றிருந்தாயே, அது என்னுடைய கிருபை. This is what my love. இதுவே என்னுடைய அன்பு. Heaven will understand my love. பரலோகத்திற்கு என் அன்பு தெரியும். God being Father, Son, the Holy Spirit, they will understand my love. தேவனாகிய பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், திரித்துவ தேவனுடைய அன்பை தெரியும். Apart from the Trinity, nobody will understand what is the love of God. இந்த திரித்துவ தேவனை அல்லாமல் வேறு ஒருவராலும் தேவனுடைய அன்பு என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியாது. I just showed you a glimpse. அதனுடைய ஒரு சின்ன ருசி உனக்கு காண்பிக்கிறேன். You got the mercy. இரக்கத்தை பெற்றுக்கொண்டாய். That is the primary form of my love.
love. அதனுடைய அன்பின் அடிப்படையான ஒரு பகுதி. You got the grace. கிருபையை பெற்றுக்கொண்டாய். And you came to heaven. பரலோகத்தில் வீற்றிருக்க Seated செய்தேனே. in the heavenly places. பரலோகத்தில் என்னுடன் உட்கார செய்தேனே. That is my secondary form of love, that is grace. அது என்னுடைய இரண்டாம் கெட்ட அன்பின் வெளிப்பாடு கிருபை. Now the scene is coming back to the world. இப்ப மறுபடியும் அந்த கதை உலகத்துக்கு வருகிறது. And he said, okay, Pushparaj, ஐயா go ahead. போ. This is your future. இது உன்னுடைய எதிர்காலம். This is what your future. இங்கதான் நீ எதிர்காலத்தில் இருக்க. That hell has to be your future. நரகம் உன்னுடைய எதிர்காலமாய் இருந்திருக்க வேண்டும். But because of my mercy, you escape from that future. ஆனால் என்னுடைய இரக்கத்தின் நிமித்தமாக அந்த நரகமாகிய எதிர்காலத்திலிருந்து தப்பி விட்டாய். And because of my grace, என்னுடைய கிருபை நிமித்தமாக this will be your future. இது உன்னுடைய எதிர்காலமாக Now இருக்கும். go ahead. இப்போ மறுபடியும் செல். Go and live your life. உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழலாம். As long as to finish the work that I have ordained for you. உனக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றும் அளவும் நீ உலகத்தில் வாழலாம். Nobody can finish you before the work that you have to complete, which I have planned for you. உனக்கென்று நான் வைத்திருக்கிற நோக்கத்தை நீ நிறைவேற்றி முடிக்கும் முன்பாக உன்னை ஒருவனாலும் காலி செய்ய முடியாது. A day will come. ஒரு நாள் வரும். The work is done. அந்த காரியம் நிறைவேறும். I will stand at the entrance. நான் அந்த வாசலில் நின்று, oh my dear faithful servant, உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே, come and enjoy this happiness. உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. Come and have this inheritance. இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள். Day will come. ஒரு நாள் வரும். And you will be there with me. அந்நாளிலே நீ என்னோடு இருப்பாய். Till then, அதுவரைக்கும் just be here. இந்த உலகத்தில் நீ இரு. If you really understand that, இந்த காரியத்தை நாம் புரிந்து கொண்டோம் if என்றால், that Pushparaj அந்த புஷ்பராஜ் ஐயா came to this world இந்த உலகத்திற்கு வந்து and just be here, இந்த உலகத்துல இருந்து, you know what? உங்களுக்கு தெரியுமா, He doesn't have a chance to lament. புலம்புவதற்கே ஒரு வாய்ப்பே கிடையாது. Of course pain, வலிகள் இருக்கலாம், of course challenge, பாடுகள் இருக்கலாம், of course trials, சவால்கள் இருக்கலாம், of course burning coals all around, சுற்றி எரிகிற தீ சூளைகள் காணப்படலாம், of course furnace, நெருப்பு சூளை சுற்றி of course இருக்கலாம், lion's den, இல்ல அது சிங்க கெபியா கூட of இருக்கலாம், course wilderness, ஒரு வனாந்தரமா இருக்கலாம், of course pain, வலிகள் தான். but whatever it is, எதுவாக இருந்தாலும் I know எனக்கு தெரியும் what is His love. அவருடைய அன்பு என்ன I என்று. have tasted His mercy, அவருடைய இரக்கத்தை நான் ருசித்தேன். and I am being tasted His grace. அவருடைய கிருபையை நான் ருசித்துக் கொண்டே இருக்கிறேன். What else I can do other than thank Him? அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது அல்லாமல் வேறு எதை என்னால் செய்ய முடியும்? This is what happened, not just to Pushparaj, but this is what happened all of you. My question is, how can you not thank Him? How can you stop thanking Him? இது புஷ்பராஜ் ஆகிய எனக்கு மட்டும் நடக்கவில்லை. இந்த காரியம்தான் நம்மள இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நடந்திருக்கு. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இந்த தேவனை நாம் எப்படி ஸ்தோத்திரம் செலுத்தாமல் இருக்க முடியும்? If you really understand what is the meaning of salvation, you cannot stop thanking Him. உண்மையாகவே இந்த ரட்சிப்பு என்னால் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டோமே ஆனால் தேவனுக்கு நன்றி சொல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. We'll never know who we were and who we are. ஐயா, நாம எப்படிப்பட்டவங்க, நாம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்பதை நாம் மறந்து விட்டோம். Still yet to get to my notes. இன்னும் என்னுடைய நோட்ஸ் நான் ஆரம்பிக்கல. I thought of explaining this salvation process so that we'll understand. இந்த ரட்சிப்பின் காரியத்தை உங்கள்ட்ட விவரிக்கணும்னு நான் நினைச்சேன், உங்களுக்கு அது புரியறதுக்காக. What is that grace and what is that love? ஐயா, what is that grace and what is that mercy? எப்படிப்பட்ட இரக்கம், எப்படிப்பட்ட கிருபை. If you really understand that mercy and grace, you cannot stop thanking Him. இந்த கிருபையையும் இந்த இரக்கத்தையும் உண்மையாக நாம் அறிந்திருந்தோமே ஆனால் தேவனுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. Quickly, I'll just turn your attention to one passage. உங்கள் கவனங்களை வெகு விரைவாக ஒரு பகுதிக்கு திரும்ப முயற்சிக்கிறேன். I mean, when you look at Paul's epistle, பவுல் எழுதுகிற நிருபங்களை பார்க்கும்போது, now all his epistles, அவருடைய எல்லா நிருபங்களிலேயும் except I think Galatians and 1 Timothy and Titus, எனக்கு தெரிந்து கலாத்தியரும் முதலாம் தெசலோனியரும்
and தீத்துவும் தவிர in the passages he always starts with thanksgiving. மற்ற எல்லா நிருபங்களையும் அவர் நன்றி என்ற ஒரு காரியத்தோடு தான் அவர் ஆரம்பிக்கிறார். But when you look at parallelly the life of Paul, அதே போல பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால், no, while he was writing all other epistles, மற்ற எல்லா நிருபங்களையும் அவர் எழுதும்போது, for example, look at 2 Timothy, இரண்டாவது தீமோத்தேயை பாருங்கள், or Philippians, சில பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். when you look at the parallel, if you look at the life of Paul, இதெல்லாம் எழுதும்போது பவுலுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, in the worldly way, இந்த உலகத்திற்கு அடுத்த in a பார்வையில், physical manner, இந்த உலகத்திற்கு அடுத்த நிலைமையில you cannot find a single reason to thank God. தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு காரியமும் அவருடைய வாழ்க்கையில இல்ல. Paul, then why are you thanking God? அப்படி இருக்கும்போது பவுலடிகளாரே நீங்கள் ஏன் நன்றி சொல்கிறீர்கள்? So when your ministry was a success, it is good, it's easy to thank God. உங்களுடைய ஊழியம் அது வெற்றியா இருக்கும்போது தேவனுக்கு நன்றி சொல்வது எளிமையுமாகவும் எளிதாக புரிகிற காரியமாகவும் இருக்கிறது. But when you're writing the epistle for Philippi church, ஆனால் பிலிப்பு திருச்சபைக்கு அந்த நிருபத்தை எழுதும்போது, you are in the prison, நீங்க சிறைச்சாலையில் இருக்கிறீர். you will never know your future, உங்களுடைய எதிர்காலமே உங்களுக்கு தெரியாது, the only future. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதிர்காலம். When you're writing 2 Timothy, இரண்டாவது தீமோத்தேயு எழுதும்போது you are being left alone, தனிமையில விடப்பட்ட நிலைமை, in a betrayal state, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, and you are lamenting. புலம்ப வேண்டிய ஒரு நிலைமை. Sorry, you were supposed to lament, புலம்ப வேண்டிய ஒரு நிலைமை. and you said only God is with me. நீங்க சொல்லிருந்தீங்க தேவனே என்னோட, தேவன் மாத்திரம் என்னோடு இருந்தார். For whom? யாருக்கு? For Apostle Paul, அப்போஸ்தலனாகிய பவுலடிகளாருக்கு, a celebrity preacher, பிரபலமான பிரசங்கியார், a revivalist, அவர் எழுப்புதல் பிரசங்கியார், and a church founder. சபை தலைவர். How many churches he established? எத்தனை சபைகளை அவர் நிறுவியுள்ளார்? How many epistles he had written? எத்தனை நிருபங்களை அவர் எழுதியுள்ளார்? How many people he has raised up? எத்தனை ஜனங்களை அவர் தேவனுக்கென்று எழுப்பியுள்ளார்? How many hundreds and thousands he preached the gospel? எத்தனை நூற்றுக்கணக்கான முறை தேவனுடைய சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்திருக்கிறார்? How many miles he walked? எத்தனை மைல் தூரம் தேவனுக்காக அவர் நடந்து பயணமானார்? How much trials he had gone through? எவ்வளவு பாடுகளை அவர் சகித்தார்? He would have looked at God. அவர் தேவனை பார்த்து கேட்கலாம், God, look at, I am in the prison now. தேவனே நீங்க பாருங்க, நான் இப்ப சிறைச்சாலையில் இருக்கிறேன். 100% for your sake. 100% உமக்காக தானே. I am now, trial is on now. My trial is on. என்னுடைய விசாரணை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. Look at, not even one person. ஆனால் ஒரு மனிதர் கூட. I am alone. எனக்கு கூட இல்ல, நான் தனியா I am இருக்கிறேன். afraid. எனக்கு பயமா இருக்கு. Nobody is ready to stand with me. என்னோட நிற்பதற்கு ஒருவரும் இல்லையே. At least I could some surface. என்னால் ஒரு சிலரை பார்க்க கூட முடியல. Maybe some comfort. பார்க்கும்போது அது எனக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கலாம். I feel good. எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு நன்மையா இருக்கும். I have somebody over here. எனக்காக கொஞ்சம் பேர் இருக்காங்களே. But nobody. அப்படி யாருமே இல்லையே. How many years, God? எத்தனை வருடம் ஆண்டவரே. They have stoned me. என்னை கல்லெறிஞ்சாங்க. No, they make me naked. என்னை நிர்வாணமா விட்டாங்க. I had gone through shipwreck. கப்பல் சேதமுண்டேன். I got the beatings. அடிக்கப்பட்டேன். Lord, what else? What I have missed? ஆண்டவரே, நான் எதையாவது உமக்காக சகிக்காமல் இருந்திருக்கேனா? I'm just alive, that's it. உயிரோட இருக்கிறத தவிர வேற ஒண்ணுமே இல்லையே. I have spent all my life for whom? என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் யாருக்காக செலவழித்தேன்? You know. உமக்கு தெரியும். You know. உமக்கு தெரியும். You know how I was. நான் எப்படி இருந்தேன் உமக்கு தெரியும். How did I study? எப்படி படித்தேன் உமக்கு தெரியும். What kind of future I have? எப்படிப்பட்ட எதிர்காலம் உமக்கு தெரியும். I given up everything. எல்லாத்தையும் விட்டேன். And came before you. உமக்கு முன்பாக வந்து. You called me. நீர் என்னை அழைத்தீர். You pulled me. நீர் என்னை இழுத்தீர். You saved me. நீர் என்னை ரட்சித்தீர். You dragged me. நீங்க தான் என்னை இழுத்து கொண்டீங்க. You brought forth me. என்னை உருவாக்கினீங்க. Brought forth. என்னை இழுத்து கொண்டீங்க. But look at me. ஆனா நீங்க என்ன பாருங்க. I am in the prison. நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன். Nobody is around me. என்னை சுற்றி ஒருவரும் இல்லை. And I don't know how to face the case. எப்படி இந்த விசாரணையை சந்திப்பேன்? I don't know how to face the trial. எப்படி இந்த விசாரணையை நான் சந்திப்பேன்? God, தேவனே, what are you trying to tell me? நீங்க எனக்கு என்ன சொல்ல வரீங்க? Exactly, this is the place he has to lament. சரியா இந்த இடத்துல தான் பவுல் புலம்பி இருக்க வேண்டும். Even in this place he was praising God and giving thanks to God. ஆனா இந்த இடத்துல கூட அவர் தேவனுக்கு நன்றி சொல்லி தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். There is nobody is better than Paul here.
பவுலை விட அதிகமாக நான் சிறந்தவன் சொல்ற மாதிரி நம்மள யாருமே இல்லை. Nobody has gone through challenges like Paul. பவுல் சந்தித்த சவால்களை நான் சந்தித்தேன் நம்மளால ஒருவரும் சொல்ல முடியும். Nobody is served like Paul. பவுலை போல நான் ஊழியம் செய்த நம்மளால சொல்ல முடியாது. Nobody can claim that you can follow me as I follow Christ. நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனோ அதே போல நீ என்னை பின்பற்று என்று நம்மளால ஒருவராலையும் சொல்ல முடியல. I cannot tell you that. என்னால சொல்ல முடியாது. I know you cannot tell me that. எனக்கு தெரியும் உங்களால அது சொல்ல I முடியாது. know whoever may be the greatest ever preacher in the world, nobody can make such a claim that Paul made. பவுல் செய்த இப்படிப்பட்ட ஒரு சவாலை போல இந்த உலகத்துல காணப்பட எந்த விதமான பிரபலமான பிரசங்கியாராலும் ஒரு சவாலை நமக்கு கொடுக்க முடியவில்லை. But that Paul, ஆனால் அந்த பவுல் அடிகளார், he didn't say what God, why God, he didn't lament. அவர் என் தேவனே ஏன் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அவர் புலம்பலையா. Because he knows what is God's love. அவருக்கு தேவனுடைய அன்பு என்னவென்று தெரிந்திருந்ததாலே He didn't measure the love according to the worldly fallen love standard. தேவனுடைய அன்பு என்னவென்பதை உலகத்தின் அடிப்படையில் விழுந்து போன மனித சுபாவத்தின் அடிப்படையில் அவர் கணக்கிடவில்லை. Go back and read 1 Corinthians 13. போய் படித்து பாருங்கள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். He knows what is God's love. தேவ அன்பு என்ன என்பதை அவர் அறிந்திருந்தார். And he interpreting God's love in such a way that every human being can understand. அவர் தேவனுடைய அன்பை ஒவ்வொரு மனிதராகிய நாம் புரிந்து கொள்ளும் வண்ணமாக அதை விளக்கி நமக்கு எழுதி இருக்கிறார். Where did he get the definition? இந்த விளக்கங்களை அவர் எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்? How come these many verses about just one term, that is LOVE, love? அன்பு என்கிற இந்த 3 எழுத்தை குறித்து இத்தனை வசனங்களை அவரால் எப்படி எழுத முடிந்தது? Because ஏனென்றால் he meditated that mercy and grace. அவர் அந்த இரக்கத்தையும் அந்த கிருபையும் குறித்து தியானித்ததினாலேயே. Hallelujah. ஹல்லேலூயா. If you are lamenting, ஒருவேளை நீங்க புலம்புறீங்களா? or if you are not able to give thanks, இல்ல உங்களால தேவனுக்கு நன்றி சொல்ல முடியலையா? if you don't have the attitude of gratitude, இல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துற குணாதிசயம் உங்களுக்கு இல்லையா? my dear friend, let me tell you, எனக்கு அன்பான நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். go back and read 1 Corinthians 13. That love you are experiencing right now. நீங்கள் போய் படித்து பாருங்கள் 1 கொரிந்தியர் 13ஆவது அதிகாரம். அந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த அன்பை இன்னைக்கு நாம ருசித்துக் கொண்டிருக்கிறோமே. That is what, if you taste that love, if you understand that love, you cannot stop thanking him. இந்த அன்பு என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேனே ஆயின் என்னால் தேவனுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. So that is what the attitude of Paul. அதுதான் பவுல் அடிகளாரின் ஒரு குணாதிசயம். And he was just never bothered what's happening in this world. அவர் இந்த உலகத்தில் என்ன நடந்தது குறித்து பெருசா கவலைப்படுவதே இல்லை. So he never bothered. அவர் கவலைப்படவில்லை. Because he looked beyond. அவர் எதிர்காலத்தை நோக்கி பார்க்கிறார். He knows what had happened to me and what will happen to me. எனக்கு என்ன நடந்தது என்பதையும் எனக்கு என்ன நடக்கும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். That is what he can give, that thanksgiving. அதனால தான் அவரால் அந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ முடிந்தது. He has pain. He has pain. அவருக்கு வலி இருந்தது. He has problems. அவருக்கு பிரச்சனை இருந்தது. He was alone. தனிமை இருந்தது. He was crying alone. தனிமையில் அழுகை இருந்தது. You know that he was crying for his own problem. நீங்க படித்திருக்கிறோம், அவர் தன்னுடைய வாழ்க்கைக்காகவே அழுததை நாம் வாசித்திருக்கிறோம். He said, God, please take this thorn away. தேவனே உமக்கு சித்தமானால் இந்த முள்ளை என்னிடத்திலிருந்து எடுத்து விடும். Perfect. Yes. If it is your will, remove the thorn. தேவனே உமக்கு சித்தமானால் இந்த முள்ளை என்னிடத்திலிருந்து எடுத்து விடும். Paul prayed 3 times. பவுல் அடிகளார் 3 முறை ஜெபித்தார். What was God's answer? தேவனுடைய பதில் என்ன? First time Paul prayed. முதல் முறை பவுல் ஜெபித்திருக்கணும். God didn't answer it. தேவன் எந்த பதிலும் கொடுக்கல. What God you are? தேவனே நீங்க என்ன தேவன்? Let me stop doing ministry. ஊழியத்தை நிறுத்திறேன். You answer my prayer, then I will continue my ministry. என் ஜெபத்துக்கு பதில கொடுங்க, அப்புறம் நான் ஊழியத்தை செய்றேன். God, find me one person who is following like I am, the way I am following. நான் எப்படி உம்மை பின்பற்றுகிறேனோ இதே போல உம்மை பின்பற்றுகிற ஒரு மனிதர் உங்களால காண்பிக்க You முடியுமா? cannot
cannot show somebody, right? உங்களால அப்படி காண்பிக்க முடியாது இல்ல? On what basis I am saying this? என்ன நம்பிக்கையில நான் இதை சொல்கிறேன்? Because this term has been written in the infallible scripture. ஏனென்றால் இந்த காரியம் தேவன் அருளிய எழுந்துமே விழுந்து போகாத தேவ வசனத்தில் இருக்கிறது. Which means nobody else in this world who can claim follow me as I follow Jesus. ஏனென்றால் நான் தேவனை பின்பற்றுகிறது போல் என்னை பின்பற்றுங்கள் என்று வேறு யாரும் நம்மளால சவால் விட முடியாது. And that Paul was praying. அந்த பவுல் ஜெபிக்கும் போது No answer. பதில் வரல. I am heaven. அந்த பரலோகம் மூடப்பட்டிருக்கிறது. Shut. பரலோகம் மூடப்பட்டிருக்கிறது. No response. எந்த பதிலும் இல்லை. God, what are you doing? தேவனே நீங்க என்ன செய்றீங்க? You led me. என்ன நடத்துனீங்க? You given me such a ministry. நல்ல ஊழியத்தை கொடுத்தீங்க. I know you are with me. நீங்க என்னோட இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். But now I'm praying. ஆனா இப்போ நான் ஜெபிக்கிறேனே. God, you know that I have revealed all these mysteries to the church. தேவனே உமக்கு நல்லா தெரியும் சபைக்கு இந்த தேவனுடைய வேதத்தின் ரகசியங்கள் எல்லாம் நான் தான் விவரித்து காண்பித்தேன். The mysteries of the gospel. சுவிசேஷத்தின் ரகசியம். Christ is the hope of glory. இயேசு கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கை உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். Who revealed that? Christ is the hope of the glory என்ற ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தியவர் யார்? You revealed the mystery through me. என் மூலமாக தேவன் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினீரே. So I know you are in me. எனக்கு தெரியும் நீங்க என்னோடு இருக்கிறீங்க என்று. Who revealed the mystery of we got delivered from the kingdom of darkness to the kingdom of light of his son. இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மளை விடுவித்து அவருடைய குமாரனாகிய அன்பின் ராஜ்யத்திற்கு நம்மளை வரவழைத்திருக்கிறார் என்ற இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தியது யார்? You done that to me. என் மூலமா தான் ஆண்டவரே நீங்க அதை செஞ்சீங்க. என் மூலமா செஞ்சீங்களே. But now I'm praying. இப்போ நான் ஜெபிக்கிறேன். Second time. இரண்டாவது முறையா. Do you hear that? உங்களுக்கு கேக்குதா? No. இல்ல. Third time. மூன்றாவது முறை praying. ஜெபிக்கிறார். God. தேவன். Don't you see all my pain? ஆண்டவரே என் வலி உங்களுக்கு புரியலையா? Did I cry that when I was being stoned? நான் கல்லால எரியப்படும் போது நான் இப்படி கதறினேனா? Did I cry in that way when I was being beaten by rod? நான் அந்த கம்பியால அடிக்கப்படும் போது நான் இப்படி கதறினேனா? Did I lament or did I ask anything when I was naked on the cold night? அந்த இரவு முழுவதும் நடுராத்திரியில அந்த நிர்வாணமே நின்ற போது நான் இப்படி கதறினேனா? Did I cry when I got the shipwrecked? அந்த கப்பல் சேத நடந்த போது கூட நான் இப்படி கதறினேனா? But now I'm crying. ஆனா இப்ப கேக்குறேனே ஆண்டவரே, I cannot handle this. என்னால இத தாங்க முடியல. The problem because of the people and they called me the problem from the false apostles. இந்த கள்ள அப்போஸ்தலனால உண்டான இந்த பிரச்சனையாகிய முள், I cannot handle it. என்னால இத தாங்க முடியல. Help me. உதவுங்க ஆண்டவரே. And God answered. அப்பொழுது தேவன் பதில் கொடுத்தார். But not with the answer. பதிலாக அல்ல, but as an eternal answer. நித்தியமான ஒரு பதிலாக. He said, my grace. என் கிருபை. He understood what is grace. அவருக்கு கிருபைனா என்னன்னு தெரியும். What grace? என்ன கிருபை? Oh, I deserved for hell. நரகத்திற்கு தகுதியானவன் நான். Tasted the mercy. இரக்கத்தை ருசித்தேன். But now இப்பொழுதோ that grace, அந்த கிருபையானது, oh, it will help me to overcome all these problems. இந்த உலகத்துல காணப்படுகிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் மேற்கொள்ள எனக்கு உதவுகிறது. Whether stoning, அது கல்லறையா இருந்தாலும் சரி, beating, அடிப்பதா இருந்தாலும் சரி, rod, கல்ட்டையா இருந்தாலும் சரி, சுகவீனமா இருந்தாலும், false apostles, கள்ள அப்போஸ்தலராக இருந்தாலும், shipwreck, கப்பற்சேதமா இருந்தாலும், or the serpent, இல்ல அது கட்டு விரியனா இருந்தாலும், or Rome, இல்ல எந்த ரோமாக இருந்தாலும், நீரோவாக இருந்தாலும், whatever it is, யாரா இருந்தாலும், I know, எனக்கு தெரியும், one day, ஒரு நாள், as Pushparaj you have seen in the heaven, எப்படி புஷ்பராஜை நீங்க பரலோகத்துல பார்த்தீங்களோ, in an imaginary way, கற்பனையாக நான் பார்த்த அந்த they காரியம், will come, ஒரு நாள், I will enter to heaven, நான் பரலோகத்திலே பிரவேசிப்பேன், my glorious Jesus will be there with me, என்னுடைய மகிமையான இயேசுவானவர் என்னோட oh my faithful servant, என்னுடைய உண்மையான ஊழியக்காரன், come, என்னோட பிரவேசி, enjoy your inheritance, உன்னுடைய சுதந்திரத்தை அனுபவி, and I will sit next to you along with you. அவரோட பக்கத்துல நானும் அமர்வேன். That is grace. அதுதான் கிருபை. That grace is enough. அந்த கிருபை உனக்கு போதும். When God was telling him, Paul, தேவன் பவுலிடம், பவுலே, my grace is enough for you, என் கிருபை உனக்கு போதும். Immediately Paul would have remembered all that scene that I have narrated earlier. நான் முன்பாக உங்களுக்கு விவரித்த கற்பனை சொன்ன இந்த எல்லா காரியங்களையும் உடனடியே பவுல் நினைவுக்கு வந்திருக்கணும். False apostles, கள்ள அப்போஸ்தலரே, போங்கடா, போங்கடா, leave it, let go. I know where I will go.
எனக்கு தெரியும் நான் எங்கே செல்வேன். These are all like just like a glimpse. இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு காரியம். You cannot stop me. உங்களாலலாம் என்ன தடுக்க முடியாது. I know எனக்கு தெரியும் His love. அவருடைய அன்பு. I know His mercy. அவருடைய இரக்கம் எனக்கு தெரியும். I know His love. Sorry, grace. அவருடைய கிருபையும் எனக்கு தெரியும். This is what love of God. இதுதான் தேவனுடைய அன்பு. If you really know that love, இந்த அன்பை நாம் உண்மையாக புரிந்தோம் என்றால், let me tell you, ஒரு விஷயத்தை சொல்கிறேன், you'll keep giving Him thanks all the time. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் நம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். Not only on the Thanksgiving week, நன்றி சொல்கிற அந்த வாரத்துல மாத்திரம் இல்லைங்க, not only the last week of the year, இல்ல வருஷத்துடைய கடைசி வாரத்துல மாத்திரம் இல்ல. Oh, let's give a Thanksgiving sermon today. இன்னைக்கு ஒரு நன்றி அறிதலுக்கு அடுத்த காரியத்தை நம்ம தியானிக்கக்கூடிய ஒரு பிரசங்கத்தை கேட்போம். Why? ஏன்? Oh, in 2025 from the month of January till this day he was protecting him. No rubbish. 2025 வருடம் முதலாவது தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் உங்களை காப்பாற்றினார்னு சொல்றோமே, இதெல்லாம் எதற்கு தேவையில்லையே. No. அது இல்லங்க. Every day, ஒவ்வொரு நாளும் I should give thanks. நான் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். Why? ஏன்? It is not about 2025 January. அது 2025 வருடம் ஜனவரி மாசத்தினால இல்ல. No. அதனால இல்ல. Because of His love. அவருடைய அன்புனால. His mercy. அவருடைய கிருபை இரக்கத்தினால. Before the foundations of the world. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே. Until eternity. உலகம் முடியும் மட்டும் நித்தியமாய் அவருடைய கிருபை. Oh, this mercy and grace. இந்த இரக்கமும் கிருபையும் Which led me thus far. இதுவரை என்னை நடத்தி வந்ததே. Which will lead the rest of the journey. இனியும் என்னை அதுவே நடத்தி. What else I can do? இதை தவிர வேற எனக்கு என்ன வேண்டும்? I can do only thanksgiving. அவருக்கு நன்றி சொல்வதை அல்லாமல் வேறு எதை என்னால செய்ய முடியும்? This is what the attitude of New Testament saints. ஒரு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நமக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். That is what he said, my grace is sufficient for thee. And when he heard this from God, he never prayed again for that thorn. அதனாலதான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், என் கிருபை உனக்கு போதும் என்று எழுதப்பட்ட பின்பாக பவுலடிகளார் இதே காரியத்திற்கு மறுபடியும் ஜெபிக்கவில்லை. ஏனென்றால் அவர் கிருபைனா என்னன்னு அறிந்திருந்தார். One more example quickly, in a few minutes I'll finish. இன்னொரு உதாரணம் சொல்லி நான் முடிக்க Acts chapter விரும்புகிறேன். 16 verse 25. அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 25வது We வசனம். all know that passage. இந்த பகுதியை நாம் எல்லாரும் நன்காக They அறிந்திருக்கிறோம். are in the prison. அவங்க சிறைச்சாலையில் Paul இருக்கிறாங்க. and Silas பவுலும் சீலாவும் in the province of Macedonia. மக்கதோனியா அந்த பிராந்தியத்திலே. And who asked him to come here? மக்கதோனியாக்கு யார் வர சொன்னா? He has a different plan. அவருக்கு வேற ஒரு திட்டம் இருந்துச்சு. He was about to leave. அவர் கிளம்பலான்னு இருக்கும்போது He has already planned for another travel. வேறொரு பிரயாணத்திற்கு முடிவு செய்திருந்தார். But got a vision. ஆனால் இரவிலே ஒரு தரிசனம் வந்தது. And there was a Macedonian call. அங்க மக்கதோனியாவிலிருந்து ஒரு அழைப்பு இருக்கிறது. And when he got the Macedonian call, அங்க மக்கதோனியா அழைப்பு வந்தபோது, because of that call he came. அந்த மக்கதோனியாவிலிருந்து வந்த அழைப்பின் நிமித்தமாக அவர் வருகிறார். If I were there, ஒருவேளை நான் அங்க இருந்திருந்தேனா, நான் வந்தேன். Did I come? You called me. நீங்க தான் அழைச்சீங்க. You brought forth me. நீங்க தான் கொண்டு வந்தீங்க. And you are putting me here. நீங்க தான் சிறைச்சாலையில வைக்கிறீங்க. And look at this. இப்ப பாருங்க. And Acts 16. அப்போஸ்தலர் 16 If you look at 25th verse. 25 வசனத்தை பார்க்கும்போது, And they got beaten him. அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். And they are in the prison. சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். And let's read that one verse. அந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். No, it was a mob quickly formed against Paul and Silas. பவுலுக்கும் சீலாக்கும் விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பினார்கள். It's a mob. அது மிகப்பெரிய ஒரு கூட்டம். And the city officials came. அதிகாரிகள் அவர்களுக்கு விரோதமாக வந்தார்கள். And they started to beat him. அவர்களை அடித்தார்கள். With the wooden rods. கட்டைகளால் அடிக்கப்பட்டார்கள். And how they are beaten? 23. எப்படி அடிக்கப்பட்டாங்க? 23 வசனம். Severely beaten. அநேக அடி அடித்த பின்பு. And they put him in the prison. சிறைச்சாலையில் வைத்து. And not just a normal prison. சாதாரண சிறைச்சாலை அல்ல. And they said it's an inner dungeon. அது உள் சிறைச்சாலை, உட்காவல். Clamped their feet. கால்களை தொழுமரத்தில் கட்டி வைத்து. In stocks. தொழுமரத்திலே. And in that midnight. அந்த ராத்திரியிலே. What they did? அவங்க என்ன பண்றாங்க? They didn't sing சோர்ந்து போகாதே மனமே. Do not be worried. That was not the song. They didn't say God will wipe away my tears. தேவன் உங்கள் கண்ணீரை துடைப்பார்னு அவங்க பாடல. Look at this verse. அந்த வசனத்தை பாருங்க. Around midnight. நடுராத்திரியிலே. No, they were praying and singing hymns to God. ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். How much louder? எந்த அளவுக்கு துதித்து
கவனிச்சாங்கன்னா other prisoners were listening. மற்ற காவலில் வைக்கப்பட்டவங்க அதை கேட்டுக்கொண்டிருக்காங்க. Remember that they were the inner prisoner. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க உட்காவலறையில் இருக்கிறார்கள். But the other people could hear their sound, the singing. ஆனா மற்ற சிறைச்சாலை கைதிகளுக்கும் இவர்கள் பாடுகிற துதிக்கிற சத்தம் கேட்டது. Would you do that? நாம செய்வோமா? What made them to do that? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய அவர்களை செய்ய வைத்தது எது? They are in stocks. அவங்க தொழுமரத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்கள். And they have been fully beaten. அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். Maybe it's of bloodshed. ரத்தம் சிந்தி இருக்க வேண்டும். Then what they would have thought about and praise God. அந்த சூழ்நிலையில எதை நினைச்சு எதுக்காக தேவனை துதிச்சிருப்பாங்க? They will think about God's love. தேவனுடைய அன்பை நினைவு கூர்ந்து. They think about God's mercy. தேவனுடைய இரக்கத்தை நினைவு கூர்ந்து. சீலாவே, Silas, சீலா, you are in the prison. நீ சிறைச்சாலையில் இருக்கிறாயே. Thank God you are not in the hell. நல்ல வேளை நரகத்துல இல்லாம இருந்தோமே. Silas, சீலாவே, you got wounded, அடிக்கப்பட்டிருக்கிற, but not burned with the fire of hell. ஆனா அந்த நரகத்துடைய அக்கினியால எரிக்கப்படாம காப்பாற்றப்பட்டாய். பவுலடிகளாரே, I know, எனக்கு தெரியும். No, you chosen the different path. நீங்க ஒரு வித்தியாசமான பாதையை தேர்ந்தெடுத்தீங்க. You plan to go to different place. நீங்க வேற இடத்துக்கு தான் போக நினைச்சீங்க. Thank God called you Macedonia. நல்ல வேளையா தேவன் மக்கெதோனியாக்கு அழைத்து வந்தார். Is it a privilege? அது பாக்கியமா? Oh, let me tell you this. நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். Actually you were in the way towards hell. நீங்க நரகத்துக்கு விரைவாக ஓடிக்கொண்டிருந்தீங்க. Remember Acts 7, 8 and 9. அப்போஸ்தலர் 7, 8, 9 ஞாபகம் இருக்குதா? Why are you coming to Damascus? எதுக்காக தமஸ்கு பட்டணத்துக்கு வரீங்க? Thank God he intervened. நல்ல வேளை அவர் இடைப்பட்டார். Mercy, இரக்கம், mercy of God. தேவனுடைய இரக்கம். You deserve to die. மரணத்திற்கு தகுதியுள்ளவனாக You நீ. deserve to hell. நீர் பாதாளத்துக்கு தகுதியுள்ளவர். Mercy of God had captured you. தேவனுடைய இரக்கம் உங்களை ஆட்கொண்டது நிமித்தமாக. And now, இப்பொழுதோ what did you write in Ephesians? எபேசியருக்கு நீங்க என்ன எழுதுனீங்க? Chapter 2, 6 to 8. இரண்டாம் அதிகாரம் 6 முதல் 8 வசனம். By grace through faith you have been saved. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். What is that grace? அந்த கிருபை என்ன? That grace is love. அந்த கிருபை தேவனுடைய அன்பை விளக்குகிறது. God's love. தேவனுடைய அன்பு. God given you eternal life which you don't deserve for it. தகுதியே இல்லாத உங்களுக்கு நித்திய வாழ்விற்குரிய ஜீவனை அளித்தாரே. I think they would have spoken back to back like this. இதே அவங்க கொஞ்சம் அப்படி சம்பாஷணை பண்ணி கொண்டிருந்திருக்கணும். அப்படியே ஒரு பாட்டாவே பாடிரலாமான்னு பாடிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். And they would have thought, let's sing the same thing as a song and praise the Lord. And they started singing. அவர்கள் துதித்த போது heaven couldn't hold its hands. பரலோகம் தன்னுடைய கைகளால் கட்டிக்கொண்டு இருக்க முடியவில்லை. You know the rest of the story. அதோட மீதி கதை உங்களுக்கு தெரியும். Their lamentation could have not shaken even the lock on the door, but their praise had shaken the entire earth. அவங்க புலம்பல் அந்த சிறைச்சாலை பூட்ட கூட அசைக்க முடியாது. ஆனா அவங்க துதி இந்த உலகத்தின் அந்த சிறைச்சாலையின் அடித்தளங்களை அஸ்திவாரத்தை அசைத்தது. That entire prison got shaken. அந்த அஸ்திவாரம் அசைந்தது. And his salvation come into place. அவங்க ரட்சிப்பிற்குரிய காரியம் நிகழ்ந்தது. Now today you read the church of Philippi. இன்னைக்கு பிலிப்பி திருச்சபை குறித்து படிக்கிறோமே. That praise is the key. அந்த சிறைச்சாலை தான் அதற்கு அடித்தளமாக அமைந்தது. Maybe that time Paul didn't know, but the end of his life the church of Philippi, the people of Macedonia were so helpful for Paul and his ministry. ஒருவேளை பவுலுக்கு அந்த நேரத்தில் இது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய ஊழியத்தின் கடைசியில பார்க்கும்போது இந்த பிலிப்பி திருச்சபை, இந்த மக்கெதோனியா பிராந்தியத்தை சேர்ந்த மக்கள் தானே பவுலுக்கும் அவருடைய ஊழியத்திற்கும் மிகுந்த நன்மை உள்ளவர்களாக அன்புடையவர்களாக காணப்பட்டார்கள். That is the power of thanksgiving. அதுதான் ஐயா நன்றி சொல்வதில் உள்ள. I think this is the third week we've been dealing with. நாம் தேவனை ஸ்தோத்திரிப்பதை குறித்து மூன்றாவது வாரமாக தியானிக்கிறோம். As usual all other churches, எல்லா சபைகளை போலவே and the last week of this year இந்த வருஷத்துடைய கடைசி ஆராதனையில we will also talk about thanksgiving. நாம நன்றி அறிதலுக்குரிய ஆராதனை தான் செய்ய போறோம். Maybe they would have spoken 1 week, அவங்க ஒரு வாரம் பேசியிருக்கலாம். but we'll talk about 1 month. நம்ம ஒரு மாசமா தான் பேசுறோம். One reason is ஒரே காரியம் என்னன்னா understand God.
தேவன் யாருன்னு புரிஞ்சு கொள்ளுங்க. and who understand who you are. அதே போல நீங்க யாருன்னு அறிந்து கொள்ளுங்க. If this understanding, இதை நீங்கள் புரிந்து கொண்டால், if you have clear when it comes to this understanding, இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம தெளிவா புரிஞ்சிட்டாலே, thanksgiving is not a tough job. நன்றி சொல்வது ஒரு கஷ்டமாலாம் நமக்கு இருக்காது. Thanksgiving is the duty. நன்றி சொல்வது நம்முடைய தலையாய கடமை. நன்றி சொல்லாம இருக்கவே முடியாதுங்க. I cannot stop thanking the Lord. Let's give a big shout, hallelujah for God. Hallelujah. God bless you. We'll continue next week. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் தொடர்ந்து தியானிப்போம்.